குட் மார்னிங். இப்போ நம்ம லாஸ்டா 9 வரைக்கும் பார்த்துருந்தோம். சரியா? இந்த 10வது பாடம் இதெல்லாம் அந்த டேபிள் மட்டும் படிச்சா போதும். சரியா? அந்த மருந்து பேர் மட்டும் படிச்சா. அதனால அந்த மருந்து பேர் மட்டும் இதுல நடத்துறதுக்கு உண்டு. அதனால அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து மணலியே போலாம். அப்படிதான் உட்காந்து போலாமா? கவனி. சரிடா போட்டோம். சும்மா இதுக்காச்சும் காலு கைக்கு அது கொஞ்சம் இது மணலினே போட வரும். கவனி. பேரே மணலி. சவுண்ட் மட்டும் கேட்டதா செக் பண்ணிக்கடா. கொண்டு வரல நாங்க. ஏன்னா சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? திக்கு திக்கு கேக்குது. திக்கு கேக்குதா? ஆமா சார். சரி. சரி. மேலக்கு எதுவா ஏன்னா இது கனெக்ட் ஆகுது. ஓகே. கேக்குது பேசுறது? அசி சார் இப்ப கேக்குது. அப்புறம் ஏதாவது திக்குச்சுன்னா சொல்றேன். ஓகே ஓகே. சரிப்பா. மருத்துவ மணல் ஈ. மணல் பாங்கான இடத்துல கடற்கரை ஒட்டி இருக்கிற மணல் மாட்டுத்துவம் இது மாதிரி இடங்கள்ல தான், அதனாலதான் மணல் ஈன்னு பேரு. சரியா? மாட்டுத்துவம் ஆடு இடங்கள்ல திடீர்னு காய்ச்சல். திரும்ப அப்படிதான் சார் திக்கி திக்கி கேக்குது. திக்கி திக்கி கேக்குதா? ஆமா சார். அதோட டிஸ்பிளே வேற மாறவே இல்ல. இப்ப உனக்கு தெரியலையா? ஹோம்ல தான் சார் இருக்கு டிஸ்பிளே. ஹோம்ல இருக்கா?
ஓம்னா அந்த யார் யார் இருக்கு இப்பதான் மாறுது. ஒரு நிமிஷம். லெசன் வந்துச்சா? இல்ல சார், ஓம்லே தான் இருக்கு. நீ பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. இப்போ வந்துருச்சு சார், லெசன் வருது இப்போ. ஜியோ சீக்கிரம் இதானா? ஓகேவா? சரி, அதான் இன்னும் நான் மாத்தல. இப்போ போர்டு கரெக்டா கரண்ட்ல நவருதா? இல்லடா, ஸ்கேர் பண்ணிட்டேன் முன்னே. ஓ, இப்போ கரண்ட்ல வருதா? கரண்ட்ல மூவ் ஆகுது தம்பி. ஒண்ணு பண்ணுமா, அந்த ரெக்கார்டை காலி பண்ணிட்டு திரும்ப பஸ் போட்டுருமா? அது ஏன்னா வீடியோ பாக்குறவங்க 18 நிமிஷம் என்னடா அது பேசிட்டு இருக்கான்னு கருப்பவங்கள. தம்பி இது க்ளோஸ் பண்ணிடுற, மொத்தமா திருப்பணும் வரலாம் இருங்க. அதே 8 நிமிஷத்துல இருந்து வருதுடா. சரி, இவ்வளவு தரங்களுக்கு காரணம் இதுல ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. அரிசி வந்து எல்லாம் இப்ப பாரு. சரி, கேட்டுச்சோ கேட்கலையோ திரும்பவும் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? கவனி, மணல் ஈ. சரியா? இப்ப நம்ம பூச்சி மருத்துவம், அதானே மருத்துவம் சம்பந்தமான பூச்சி. மருத்துவம்னா அது ஒன்றும் நம்மளுக்கு மெடிசன் தர போறதில்ல. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இப்ப என்னது வேலை கொடுக்குற ஒரு உயிரினம் எது? கேட்டாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய நோயை உண்டாக்குறதுனால இதை நம்ம இங்க படிக்கிறோம். சரியா? இந்த பூச்சிகள்ல நம்ம என்னென்ன படிக்கிறோம்? 6 காலி, 8 காலி, 10 காலின்னு படிச்சுட்டு இருக்கோம். சரிதானே? இப்ப நம்ம அந்த 6 காலில என்னென்ன படிச்சோம்? கொசுக்கள் படிச்சோம். 4 வகையான கொசுக்கள் படிச்சோம். சரியா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஈக்கு வந்திருக்கோம். சரிதானே? சோ கொசுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது எது? இந்த ஈ. சரி, அதனால அந்த ஈயோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்க புதுசா படிக்கிறோம். கவனி, இது வந்து மணல் பாங்கான இடத்துல தான் இருக்கும் இந்த ஈ. அதனாலதான் அதுக்கு பேரு மணல் ஈ. மணல் எங்க இருக்கும்? பாலைவனத்துல இருக்கும், கடற்கரை ஓரங்கள்ல இருக்கும். சரியா? இது ஒண்ணு. மணல் ஈனா மணல்ல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மாட்டு தொழுவத்துல இருக்கும். எங்க இருக்கும்? மாட்டு தொழுவத்துல. அப்ப அந்த மாட்டு தொழுவம்னா அது ஆட்டு தொழுவம், கால்நடை தொழுவம்னு அர்த்தம். ஆடு, மாடு, புரியுதா இல்லையா? குதிரை, இது எல்லாமே தான் கணக்கு. சரியா? அந்த கால்நடைகளுக்கு திடீர் காய்ச்சல் வரும், ஈரல் வீக்கம் ஏற்படும், தோல்ல கொப்பளங்கள் ஏற்படும். இதை வச்சு இது மணலியோடைய வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இந்த மணலியோட பேர் வந்து பிலிப்போடமஸ். என்ன பேருன்னா பிலிப்போடமஸ். சரியா? பிலிப்போடமஸ்குள்ளார 3 சிற்றினம் இருக்கு. பிலிப்போடமஸ்குள்ள 3 சிற்றினம் இருக்கு. புரியுதா இல்லையா? ரைட். இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேரினம் அப்படின்னா ஒரு கிளி எடுத்துக்கலாமா? கிளி அப்படின்றது ஒரு பேரினம். புரியுதா இல்லையா? இந்த கிளிக்குள்ளே பாத்தீங்கன்னா வீட்டு கிளி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. புரியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த பெரிய கிளி ஒண்ணு இருக்கும். இந்த எப்படி சொல்றது, இந்த
காக்கா கூட பெருசா கிளி பார்த்திருக்கே நீ, பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது மாதிரி கிளி. இந்த கிளி குரூப்புக்குள்ளே நிறைய இருக்கு. புரியுதா இல்லையா? அது மாதிரிதான் அதெல்லாம். புரியுதா இல்லையா? எது? இந்த பிலிப்போடமஸ் அர்ஜென்டிகஸ், பிலிப்போடமஸ் செர்ஜென்டி, பிலிப்போடமஸ் பப்டாசி அப்படின்னு 3 சிற்றினம். சரியா? கவனிங்க. இந்த பிலிப்போடமஸ்ன்றது இது மட்டும் ஒரு தனி உயிரினம் கிடையாது. மணலியோடைய பேர் அது, அவ்வளவுதான். மணலிக்குள்ளார இது 3 டைப்பு. மணலிக்குள்ளார 3 டைப்பு. சரியா? பிலிப்போடமஸ் அர்ஜென்டிபஸ், பிலிப்போடமஸ் செர்ஜென்டி, பிலிப்போடமஸ் பப்டாசி. புரியுதா? நாம ஏடிஸ் என்ன படிச்சோம் சொல்லு? ஏடிஸ் எஜிப்டி, அல்போபிக்டஸ், விட்டாடஸ் அப்படின்னு படிச்சோமா? அதே மாதிரிதான் இதுவும். புரியுதா இல்லையா? ஏடிஸ்ன்றது பேரின பேரு. ஏடிஸ்ன்றது பேரின பேரு. சரியா? ரைட். அதுக்குள்ள அதெல்லாம் சிற்றினம். அது மாதிரிதான் பிலிப்போடமஸ்ங்கிறது பேரின பேரு. அர்ஜென்டிபஸ், செர்ஜென்டி, பப்டாசி இதெல்லாம் என்னது? சிற்றின பேரு. சரியா? இப்போ நம்மள என்ன சொல்லுவாங்க? ஹோமோ செபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேரை. புரியுதா இல்லையா? இப்போ ஹோமோ மங்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி. ஹோமோன்றது பேரின பேரு. புரியுதா? சரி, அடுத்து கவனி. உருவ அமைப்பு. சரியா? பழுப்பு கலந்த சாம்பல். பழுப்பு கலந்த சாம்பல். பழுப்பும் சாம்பலும் ஒண்ணுதான் அந்த இடத்துல. அது கிரே சாம்பல்னு சொல்றாங்க, வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுதா இல்லையா? பழுப்புனாலும் சாம்பல்னாலும் ஒண்ணுதான். சரியா? கொசுவை விட சின்னது. கொசுவை விட சின்னது. சரியா? 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து, புரியுதா இல்லையா, 4 mm வரைக்கும் இருக்கும். 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து 4 mm. சொல்ல பார்க்கலாம். 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து 4 mm. புரியுதா இல்லையா? 1.5 சென்டிமீட்டர்னா ஒரு உதாரணத்துக்கு, புரியுதா இல்லையா, இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, புரியுதா இல்லையா, 1.5 சென்டிமீட்டர். புரியுதா? அதுக்குள்ளங்க இவ்வளவு பெருசும் இருக்கலாம். புரியுதா? இவ்வளவு பெருசும் இருக்கலாம். அல்லது 4 mm இவ்வளையும் இருக்கலாம். புரியுதா இல்லையா? எது? மணலி. இதான் 4 mm. புரியுதா? சரி, அடுத்து வா. தத்தி தத்தி செல்லும். அது கொல்லும். தத்தி தத்தி செல்லும். பறக்க இயலாது. இதுக்கு பறக்க முடியாது. பறக்க முடியாது. புரியுதா இல்லையா? அதுக்குன்னு இறக்கை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இறக்கை இருக்கும். இறக்கைகள் மடங்காது, நிமிர்ந்தே இருக்கும். இறக்கைகள் மடங்காது என்ன பண்ணும்? நிமிர்ந்தே இருக்கும். தத்தி தத்தி போகும். மணலினாலே மெயின் பாயிண்ட் தத்தி தத்தி செல்லும். புரியுதா? ரைட். மணல்ல தத்தி தத்தி போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? கவனிங்க. கூட்டு கண்கள். வழக்கம் போல அந்த கொசுவுக்கு என்ன கண்கள் மாதிரியோ அதேதான் இங்கேயும் உண்டு. கூட்டு கண்கள் உண்டு. எதுக்கு? மணலிக்கு கூட்டு கண்கள் தான். சரியா? ஓரிணை உணர்கொம்பு. சொல்லுப்பா. கூட்டு கண்கள், ஓரிணை உணர்கொம்பு, ஓரிணை உணர் ஊசி. உணர் ஊசினா பல்பியா? உணர் ஊசினா பல்பி, உணர்கொம்புனா ஆண்டனா. புரியுதா இல்லையா? சரி. ஒரு உறிஞ்சு குழல். வழக்கமான 1. புரியுதா இல்லையா? ரைட். பல்பி அதே மாதிரி இப்படி இருக்கும் எல்லாமே. சரியா? ஓரிணை ரெக்கை. ஒரு ஜோடி ரெக்கை. சொல்லுப்பா. ஒரு ஜோடி ரெக்கை. கொசுல எல்லாம் 2 ஜோடி ரெக்கை. 3வது ஜோடி தான் என்ன மாறிக்கிச்சு? ஆல்ட்ரா மாறிக்கிச்சு. ஆல்ட்ருக்கு பேர் தான் பேலன்சர். புரியுதா இல்லையா? அது படிச்சோம்னா சரி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி ரெக்கை தான். அவ்வளவுதான். அந்த ரெக்கையும் பறக்காது, சும்மா கிடக்கும். அவ்வளவுதான். சரியா? 3 இணை கால்கள். 3 ஜோடி கால்கள். அப்ப நம்ம இன்னும் 6 காலில தான் இருக்கோம். ஆமா தானே? 3 ஜோடி கால்கள். சரியா? கவனிங்க. 2வது இணை இதுல ஹால்டர். கொசுல 3வது இணை ஹால்டர். மணலியில 2வது இணை ஹால்டர். 2வது இணை ஹால்டர். சரியா? சார் கொசுவுக்கு இதே மாதிரி தானே சார் வரும்? கொசுல அவன் அப்படி லைன் கொடுத்துருப்பான். ஆனா 3வது ரெக்கை தான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆல்ட்ரா மாறி இருக்கும். அது 3வது கண்டத்துல தானே சார்? என்ன தம்பி? 2வது ஜோடியா? ஆல்ரெடி 2 ரெக்கை இருக்குல்ல அதுல. அது எப்படி 2வது ஜோடி சொல்ல முடியும்? இல்ல சார், ஒரு ரெக்கை தான் சார் இருக்கும் ஒரு சைடும் கொசுக்கு. ஒரு நிமிஷம். இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா 2 ரெக்கை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது கணக்கு ஒரு ரெக்கை தானா? இது ஒரு ஆஃப் கொடுத்துருக்காங்க தம்பி. ஒரு பாதி தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிறது ஒரு பாதி.
புரியுதா இல்லையா? ஆனா ஒரு ஜோடி ரெக்கை. ஆனா கவனி, கொசு எப்படி போடுவோம் நம்ம? தலை மார்பு போட்டு மார்பை 3ஆ பிரிச்சுட்டு, புரியுதா இல்லையா? எங்கெங்க வரும் ரெக்கை? இடை மார்பு, கடை மார்பு. அப்ப இடை மார்புல ஒண்ணு, கடை மார்புல ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. எப்படி வந்து ஒரு ரெக்கைன்னு சொல்லு? அதான் சார், அந்த கடை மார்புல இருக்கிறது தான் பேலன்சர்ஸா மாறும். பேலன்ஸ்டா மாறின ஓகேடா, பேலன்ஸ்டா மாறின அது அப்ப குறைஞ்சு மாறிடுதா? இல்ல ரெக்கை இருக்கவே இருக்காதா, இல்ல இருந்து பேலன்ஸ்டா மாறுமா? இருக்கவே இருக்காது சார். அதான் இல்ல தம்பி, பிறக்கும் போதே இருக்காதா? ஆமா சார், அப்ப பிறக்கும் போதுல இருந்தே அது பேலன்சஸ், அதான் உருமாற்றம், அது காலப்போக்கில் உருமாற்றம் அடைஞ்சு பேலன்சஸாவே தான் சார் இருக்கும். நம்மளுக்கு எப்படி இப்ப வால் இல்லாம போயிடுச்சு அந்த மாதிரி அதுக்கு. அதான் சரி, ஓகே. நானும் தேவையில்லாம அங்கிருந்து போயிட்டேனா? சரி கவனிப்பா. 2வது ஜோடி ரெக்கை என்னது? ஹால்டர். அடுத்துவா, இணை ரெக்கைகள் லான்செட் வடிவில் இருக்கும். எப்படி இருக்குமா? லான்செட். இது என்னன்னு தெரியல. லான்செட் வடிவில் இருக்குமா இணை ரெக்கைகள். ஓகேவா? மறக்க முடியாம இருக்கும். லான்செட் வடிவில் இருக்கும். ரெக்கைகள்ல செதில் கிடையாது. கொசுல செதில் உண்டு தானே? ரைட், ஓகே. ரெக்கைகள்ல செதில் இல்லை. நரம்புகளின் அமைப்பு தனி சிறப்பு. இதுல இருக்கிற நரம்பு தான் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறாங்க. ஓகேவா? இதுல இருக்கிற நரம்புகள் தான் இல்ல சிறப்பு. இதுல செதில் கிடையாது. செதில் இருந்தா வட்ட வட்டமா நடுவில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கிடையாது இதுல. புரியுதா இல்லையா? நரம்பு மட்டும்தான். ஓகே. முன்ன என்ன பார்த்தோம்? கூட்டு கண்கள் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஆண்டனா பார்த்தோம். அதுக்கப்புறம் பல்ப்பு பார்த்தோமா? மேக்ஸிலரி பல்ப்பு. மேக்ஸிலரி பல்ப்பு. சரியா? ப்ராபபிசிக்னா என்னது? உறிஞ்சு குழாய். உறிஞ்சு குழல் தானே அது. நடுவுக்கிறது உறிஞ்சு குழல். இதெல்லாம் உண்டு. சரியா? ரைட். இதுல பாருங்க, அடி முள்ளு முள்ளா இருக்கால மொத்தமா. சரி. தோராக்ஸ் அப்படின்னா என்னது? மார்பு பகுதியா? ஆமா தானே? ரைட்டு. விங்கு. வேற என்ன கொடுத்துருக்காங்க இதுல? சரி, மீதி படிச்சுட்டு வருவோம். வயிறு 8 கண்டம் தெளிவா தெரியும், 9 10 தெரியாது. சரியா? கொசு மாதிரி தானே இருக்கு எதுவும். 8 கண்டம் தெளிவா தெரியும், 9 10 கண்டம் இனப்பெருக்க உறுப்பு தெளிவா தெரியாது. ஆண் மணலியின் கடை நுனியில், கடைசி நுனியில கொக்கி போன்ற கிளாஸ்பர் உறுப்பு அமைந்துள்ளது. ஆண் மணலியில் என்ன இருக்கா? கொக்கி போன்ற கிளாஸ்பர். கொக்கி போன்ற கிளாஸ்பர் உறுப்பு. சரியா? இதுல இது பாருங்க, இதுதான் கிளாஸ்பர். இது வந்து ஆண். இந்த கீழே பத்தியா? இந்த படம் வந்து ஆண். ஓகேவா? இது வந்து ஆண். இது கிளாஸ்பர். ஓகேவா? கிளாஸ்பர் அல்லது டெயில் அப்படின்னு சொல்லலாம். வால். புரியுதா இல்லையா? இது எதுக்கு? ஆணுக்கு. சரியா? இது வந்து பெண்ணுக்கு. சரியா? அதுல மொட்டு மாதிரி தான் இருக்கு. இதுல எப்படி இருக்கு? டெயில், வால் மாதிரி நீண்டு இருக்கு. சரியா? கவனி. ஆண் மணலியில் கடனுள் கொக்கி போன்ற கிளாஸ்பர் உறுப்பு உள்ளது. இது மேல் நோக்கி வளைந்திருக்கும். மணலியின் கடல் கீழ் நோக்கி குழல் போன்று அமைந்துள்ளது. கீழ் நோக்கி குழல் போன்று அமைந்து. இதுக்கு பேர் என்னது? செர்சி. இதுக்கு பேர் என்னது? செர்சி. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாரு, செர்சின்னு போட்டிருக்கீங்களா? இது கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? இது வந்து மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு. சரியா தம்பி? புரியுதானே? இதனால எழுத முடியல. இப்போ இது வந்து 8 கண்டம். ஆமா தானேப்பா? 8 கண்டம் தெளிவு தெரியுமா? இல்ல 1 2 3 4 5 6 7 8 தெரியும். மீதி 2 தெரியாது. சரியா? தெரியாத 2 இனப்பெருக்க உறுப்பு. அதுல பெண்ல இருக்கிறது செர்சி, ஆண்ல இருக்கிறது கிளாஸ்பர். என்ன பேர் அதுக்கு? கிளாஸ்பர். கிளாஸ்பர்னா ஆண்.
சரியா? செர்சினா பெண்ணு. இதுதான் அதுல டிஃபரெண்டான ஒண்ணு, முக்கியமான ஒண்ணு. சரியா? அடுத்து போலாம். கவனி. இது இப்ப செர்சை பெருகும் இடம், ஈரமான இடம், காற்றோட்டம் இருக்கணும், இருட்டு, மக்கின பொருள்கள். சரியா? மக்கின குப்பை அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கதான் பெருகும். சரியா? ஈரம், காற்றோட்டம், இருட்டு, மக்கிய பொருள்கள் இருக்கிற இடத்துல இது டெவலப் ஆகும். வாழ்க்கை சக்கரம் பாருங்க, முட்டை ஈரமான, காற்றோட்டமான, இருட்டான மண்ணுல முட்டையிடும். மண்ணுல, இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோ. தண்ணியில இல்ல, மணல் ஈ மண்ணுல, மணல் ஈ மண்ணுல. சரியா? மண்ணில் இடப்படுகின்றன. நிறம் முட்டையே கருமையா இருக்கும். சரியா? இது 3 mm இருந்து 4 mm சைஸுக்கு இருக்கும் முட்டை. சரியா? 6 இருந்து 9 நாளில் முட்டை வெடிக்கும். இது பாரு ரொம்ப லேட் முட்டை வெடிக்கிறது. ஆமாதான் தம்பி, நம்ம கொசு முட்டையெல்லாம் 2 இருந்து 3 நாள், 1 இருந்து 2 நாள் அப்படி படிச்சோம். சரியா? இது 6 இருந்து 9 நாள்ல முட்டை வெடிச்சிருமா. 6 இருந்து 9 நாள், 6 இருந்து 9 நாள் மணல் ஈ. சரியா? அடுத்து போலாமா? கவனிங்க. முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே நாம அங்க என்னன்னு படிப்போம்? கொசுப்புழு பருவம்னு படிப்போம். என்ன படிப்போம்? ஆமா, இங்க வந்து லார்வான்னு படிக்கணும். என்னன்னு படிக்கணும்? லார்வான்னு படிக்கிறோம். சரியா? கால்கள் கிடையாது. உடல், தலை, மார்புன்னு பிரிக்கலாம். சரியா? வயிற்றின் கடைசி கண்டத்தில் 2 இணை மயிர்கள் நீட்டிக்கொண்டு இருக்கும். சரியா? வயிற்றின் கடைசி கண்டத்தில் 2 இணை மயிர்கள் நீட்டிக்கொண்டு இருக்கும். இது காடல் பிரிஸ்டிஸ் எனப்படும். என்ன பேர் இருக்கு? காடல் பிரிஸ்டிஸ். காடல் பிரிஸ்டிஸ். சரியா? அந்த 2 இணை மயிர்கள், 2 இணை மயிர்கள். புரியுதா இல்லையா? புரியுதா? மணல் ஈ மேகோட். ஓகேவா? லார்வா பருவத்துல கால்கள் கிடையாது, தலையெல்லாம் பிரிக்கலாம். சரியா? கண்கள் கிடையாது, வெட்டு தாடைகள் உண்டு. என்னப்பா உண்டு? வெட்டு தாடைகள் உண்டு. எப்போ? லார்வா பருவத்துல. சரியா? இதன் வளர்ச்சியை 4 நிலையா பிரிக்கலாம். புரியுதா இல்லையா? 4 நிலைகள். கவனிங்க. 4ஆம் நிலை லார்வா 4 இருந்து 6 mm இருக்கும். சரியா? அழுகும் உயிர் பொருள்களை உணவாக உட்கொள்ளும். ஏன்னா அது மக்கன இடத்துல, இந்த மாதிரி இடத்துல தானே இருக்குது. அதனால அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? நம்ம அங்கேயே பாத்தீங்கன்னா கொசுப்புழு பருவம் சாப்பிடுன்னு படிப்போம். ஆமா தானே? முட்டைக்கு அடுத்த பருவம் சாப்பிடும் எதுவுமே. சரியா? ஆமா, கவனிங்க. அழுகும் உயிர் பொருள்களை உணவாக உட்கொள்ளும். லார்வா பருவம் 2 இருந்து 4 வாரங்கள். 2 இருந்து 4 வாரம். அந்த 2 இருந்து 4 வாரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த 3 முறை தோல் உரிக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதுல. புரியுதா இல்லையா? அதான் அந்த 4 நிலைகள் உண்டுன்னு படிக்கிறோம். சரியா? எத்தனை நாள்? 2 இருந்து 4 வாரம் லார்வா பருவம் மட்டுமே. சரிதானே? ஆறுகாலில் இதுதான் அதிகமானது. நம்ம தானேப்பா, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் 6 இருந்து 7 நாள் தானே படிச்சோம். இது வந்து என்னது? 2 இருந்து 4 வாரங்கள். சரியா? அடுத்து பாருங்க. இப்போ அதுல நம்ம கொசுப்புழு பருவத்துல எங்க சுவாசிக்கும்? அந்த வாலு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருந்தா சுவாசிக்கும். அந்த எண்டுல லாஸ்ட்ல. ஆமா தானே? சுவாச குழாய் ஒண்ணு வரும்ல, 8வது கண்டத்துல இருக்கும்ல, அங்கதானே சுவாசிக்கும். இங்க பாருங்க, லார்வாவின் வயிற்றின் பின்முனையில் சுவாச குழாய்கள் உள்ளது. பின்முனையில என்ன இருக்குதா? சுவாச குழாய்கள். லார்வா வயிற்றில் பின்முனையில் கடைசியில தான் அங்க இதுலயும் சுவாச குழாய். அதே மாதிரிதான் இதுவும். சரியா? என்னன்னா தண்ணியில இருக்கும், இது இதுல இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? மண்ணுல இருக்கும். அந்த மக்கின பொருள்கள்ல சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனை நாள்? 2 இருந்து 4 வாரம். 2 இருந்து 4 வாரம். முட்டை வெடிக்க எவ்வளவு நாள் ஆயிடுது? 6 to 9 நாள் ஆயிடுது. சரியா? மணல் ஈ. சரியா? அடுத்து கூட்டுப்புழு. கூட்டுப்புழு செபலோதராக்ஸ். புரியுதா இல்லையா? பிளஸ் வயிறு. செபலோதராக்ஸ் பிளஸ் வயிறு. சரியா? செபலோதராக்ஸ்னா தலை, மார்பு சேர்ந்து தானே செபலோதராக்ஸ். சரியா? அப்படிதான் இருக்கும் இதுல. ஓகேவா? லார்வாவின் மேல் தோல் அகற்றப்படாமல், லார்வாவின் மேல் தோல் அகற்றப்படாமல், சரியா, வயிற்றின் முனையில் ஒட்டி கொண்டு இருக்கும். மேல் தோல் அகற்றப்படாம வயிற்றோட முனையில ஒட்டிக்கிட்டு இருக்குமா. புரியுதா இல்லையா? கவனிப்பா, லார்வோட மேல் தோல், இப்ப நம்ம தோல் உருக்கி படிக்கிறோமா இல்லையா? மேல் தோல் அகற்றப்படாம வயிற்று பக்கத்துல எப்படி இருக்கும்? அது ஒட்டினே இருக்கும் அந்த தோல். ஓகேவா? கூட்டுப்புழு பருவம் 10 நாளில் முடிவடைகிறது. கூட்டுப்புழு பருவம் எத்தனை நாள்ல முடியுது? 10 நாள்ல முடியுது. சரியா? லார்வா பருவம் சொல்லு. முட்டை எத்தனை? 6 இருந்து 9. லார்வா எவ்வளோ? 2 இருந்து 4 வாரம். இது 4. ஓகேவா? அடுத்து கூட்டுப்புழு பருவம் 10 நாள். கூட்டுப்புழு பருவம் 10 நாள். புரியுதா? சரி. முட்டையிலிருந்து முதிரி முடிய மொத்தம் பாத்தீங்கன்னா 30 இருந்து 47 நாள் ஆகுன்றாங்க. முட்டையிலிருந்து முதிரியா மாற எவ்வளவு நாள் ஆகுமா? 30 இருந்து 47 நாள். 30 இருந்து 47 நாள் ஆகும். 30 இருந்து 47 நாள் ஆகும் முழுமையடைய. ஓகேவா? சரி. இப்ப என்னன்னா
அந்த தோல் உரிச்சு வெளியே போகாம வயிற்று பக்கமே ஒட்டி இருக்கும் தோல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி லார்வாவுடைய வயிற்று லாஸ்ட் முனையில பாத்தீங்கன்னா சுவாச குழாய் இருக்கும், அங்க இருக்கிற மாதிரி தான், அங்க 8வது கண்டத்துல இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும். சரியா, பருவங்கள் தான் அங்க மாறுது, அதை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வா. சூழல் தொடர்பு கவனிங்க. பெண் ஈ இரவு நேரத்தில் கடிக்கும், ஆண் ஈ இங்கேயே ரத்தம் உறிஞ்சுவதில்லை வழக்கம் போல. புரிதல்? கொசு எப்படியோ அதே மாதிரிதான். மணலியின் சராசரி வாழ்நாள் 15 to 30 நாட்கள். இதுதான் கொஞ்சம் என்னது, முதிரிய மாறினதுக்கு அப்புறம் அது பேரு. புரியுதல் இல்லையா? முதிரியா மாறினதுக்கு அப்புறம் 15 to 30 நாள். சரியா, இதுதான் சராசரி வாழ்நாள், 15 to 30. ஓகேவா? கொசுக்கடியை விட இது கொஞ்சம் வேதனை தரக்கூடியது. ஆனா கொசு விட சின்னது தம்பி. ஆனா கொசுக்கடியை விட என்னது, கொஞ்சம் வலி, பெயின் அதிகமா இருக்கும். ஏன்னா இதனுடைய அந்த உமிழ்நீர் சுரப்பி அந்த இதுக்கு பத்தியா, அது அசிடிட்டி தன்மை அதிகமா இருக்கும், அதனால பெயினா இருக்கும். சரியா, ரத்தம் உறிஞ்ச பின் தாவர உணவை எடுத்துக்கொள்ளும். ரத்தத்தையும் சாப்பிட்டு போய் என்ன பண்ணுது, தாவர உணவையும் எடுத்துக்கும். சரியா, ரத்த உணவை செரிக்க வைத்து முட்டையிட்ட பின்னர் மீண்டும் கடிக்கும். ரத்தத்தை சாப்பிட்டு ஜீரணமாகும், ஜீரணமானதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி வச்சு முட்டை போடும், முட்டையை போட்டு திரும்ப போயிட்டு மனுஷனை கடிக்கும். புரியுதா? இந்த சுழற்சி 3 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். கொசுனா எத்தனை நாள்ல கடிக்கும் சாமி? 2 நாள்ல ஒரு முறை என்ன பண்ணும் கொசு? 4 சொட்டு ரத்தம் எடுத்துக்குன்னு படிக்கிறோம். அது மாதிரி இது 3 நாளுக்கு ஒரு முறை. புரியுதா இல்லையா? 3 நாளுக்கு ஒரு முறை இது என்ன பண்ணும்? ஆமா, வந்து ரத்தம் குடிக்கும். சரியா, முட்டை போடுறதுக்காக ரத்தம் குடிக்கும். சரியா, அது 2 நாளைக்கு ஒருக்கா, இது என்னது 3 நாளைக்கு ஒருக்கா. அவ்வளவுதான் வித்தியாசம். பார்த்துணுமா? அடுத்து இதை என்ன பண்ணலாம், காலி பண்ணணுமா? மாட்டு கொட்டாய தரைய முதல்ல கெட்டிப்படுத்தணும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா பொசு பொசுன்னு மண் இருந்துச்சுன்னா உள்ள போயிட்டு என்ன பண்ணா முட்டை போடும், கொசு அங்கதான் பல் பெருக்குமே. புரியுதா இல்லையா? அதாவது மாட்டு தொழுவத்துல மண்ணு லூஸா இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? நல்லா தரையை கெட்டிப்படுத்தணும். சரியா, சுவர்கள்ல எது விரிசலோ பள்ளமா இருக்கக்கூடாது. வீடுகள்லயும் மாட்டு கொட்டாய்கள்லயும் பிஹெச்சி பென்சின் ஹெக்ஸாகுளோரைடு மருந்தை தெளிக்கலாம். பென்சின் ஹெக்ஸாகுளோரைடு மருந்தை தெளிக்கலாம். அப்படி இல்லையா 5% டிடிடி இருக்கு இல்லையா, 5% டிடிடிய வருடம் ஒரு முறை தெளிக்கலாம். சரியா, கடியை தவிர்க்க சிட்ரோனெல்லா அல்லது எலுமிச்சை என்னது புல் எண்ணெய் பூசிக்கலாம். புரியுதா இல்லையா? கடியை தவிர்க்க சிட்ரோனெல்லா எண்ணெய் அல்லது எலுமிச்சை புல் எண்ணெய் பூசிக்கலாம். சரியா, கவனிங்க. காலா அசார் அப்படின்ற நோயை பரப்புறதுதான் எதோட வேலை? அர்ஜென்டிபஸ். எதுப்பா? அர்ஜென்டிபஸ். காலா அசார் நோயை பரப்புறது அர்ஜென்டிபஸ். அப்ப காலா அசார் என்னது? காலா அசார் முக்கியமான ஒண்ணு. சரியா, இந்த காலா அசார்ல பாத்தீங்கன்னா வெள்ளியை ஒத்த செதில் கால்களில் அமைந்துள்ளது. சரியா, அதாவது வெள்ளை கலர்னு அர்த்தம். வெள்ளினா சில்வர். புரியுதா இல்லையா? அந்த சில்வர் கலர்ல செதில்கள் இருக்கும் கால்ல. சில்வர் கலர்ல செதில் கால்ல எது? அர்ஜென்டிபஸ். புரியுதா? அப்போ மணலியில் அர்ஜென்டிபஸ நீ வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? கால்ல செதில், கால்ல என்ன இருக்கும்? செதில் இருக்கும், அர்ஜென்டிபஸ். புரியுதா? வாட்டுக்கெல்லாம் கையில் பிடிச்சி வந்தீங்களா? எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தீங்களா? சரி, கவனி. இந்த அர்ஜென்டிபஸ் படம் மட்டும் நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கவனிங்க. காலா அசார். ஆமா தானப்பா? மணலினால என்ன நோய்? காலா அசார். ஓகேவா? அதான் ஆல்ரெடி சாப்பிட்டு போட்டிருக்கோம்ல. மணல்ல காலாட்டினே பிலிம் காட்டினா டோன்ட் நோ. அப்படிதானே? என்ன என்ன வைரஸ்? லீஷ்மேனியாசிஸ் டோனோவானி. அதான் ஒட்டுண்ணிக்கு பேரு லீஷ்மேனியாசிஸ் டோனோவானி. அதனால ஒரு நோய்க்கு பேரு காலா அசார். காலா அசாரை பரப்புறது மணலி. மணலியோட சயின்ஸ் நேம் பிலிப்போடமஸ். புரியுதா இல்லையா? சரி, போலாமா? ஓகே, அது உள்ளங்கிறது இவ்வளவுதான். ஓகேவா? போலாம். அடுத்து விடிஇ. கவனி. குடும்பம் மஸ்கிடே. மஸ்கிட்டோன்னு நம்ம சொல்றோம், அது மஸ்கிடே அப்படின்னு பேரு. பேரு நம்ம வந்து என்னது? மஸ்கா. சரி, சிட்டின பேரு மஸ்கா டொமஸ்டிகா. மஸ்கா டொமஸ்டிகா. டொமஸ்டிக்னா உள்நாட்டு ஈன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லாத டொமஸ்டிகா அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா விசினா, மஸ்கா நுபுலா. இது எல்லாமே 3 சிற்றினம். சொல்லு, 3
சிற்றினம். வீட்டு ஈயுடைய 3 சிற்றினம். வீட்டு ஈயுடைய 3 சிற்றினம். புரியுதா இல்லையா? சரி, வீட்டு ஈயுடைய 3 சிற்றினம். ஓகேவா? சரி, கவனி. உருவ அமைப்பு. மார்பு கண்டத்தில் முதுகு பக்கத்தில் 4 இணை கோடுகள். மார்பு கண்டத்துல முதுகுக்கு பக்கத்துல எத்தனை கோடு இருக்குமா? 4 கோடு. மார்பு கண்டத்துல சரியா? தலை, இத மார்பு, சரியா? இது என்னது? வயிறு. அப்படி வச்சுக்கலாமா? வயிறுக்கு மேல் பக்கத்துக்கு பேர் தான் முதுகு. புரியுதா இல்லையா? எத்தனை கோடுக்குமா? 4 கோடுகள். புரியுதா இல்லையா? முதுகு பக்கத்தில், அதாவது மார்பு கண்டத்தின் முதுகு பக்கத்தில், அதாவது இதுக்கு ஒட்டி இருக்கிற மார்புல போடக்கூடாது, தப்பு. இதான் மார்பு கண்டம், ஆமா தானே? ரைட். அதுக்கு பக்கம் இங்க 4 கோடு. புரியுதா இல்லையா? 4 இணை கோடுகள் உண்டு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 mm இருக்கும். ஒரு கொசு ஈ எவ்வளவு இருக்குன்னா, சாதாரண வீட்டு ஈ, ஆமா தானே? 4ல இருந்து 7 மில்லிமீட்டர். 4ல இருந்து 7 மில்லிமீட்டர். ஒரு இணை கூட்டுக்கண்கள் உண்டு. எல்லாத்துக்கும் அதே தான், ஒரு ஜோடி. ஆண் ஈயில் கூட்டுக்கண்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. அதாவது பெண் ஈயில வந்து இவ்வளவு தூரத்துல கண் இருக்குது அப்படின்னா, புரியல, ஆண் ஈயில இவ்வளவுதான், இவ்வளவு கிட்டவே இருக்கும் கண்ணு. புரியுது இல்லையா? கண்களுக்கு இடையே உள்ள இடைவெளி குறைவு. புரியுதா இல்லையா? கவனிங்க. ஆண் ஈயில், ஓகேவா, 3 எளிய கண்கள் உண்டு. என்ன உண்டு? 3 எளிய கண்கள் உண்டு. என்னடா தம்பி, புக்குரா ஒரு நிமிஷம். புக்கு அது இல்ல, அதையும் ஃபாலோ பண்ணவரே இல்லையா? இதையும் பார்த்துனவரே பாக்குறது இல்ல. ஒரு நிமிஷம். மாறுபடுத்துங்க. ஓகே, ஒரு இணை கூட்டுக்கண், ஆணியின் இரு கூட்டுக்கண்கள் இடைவெளி மிகவும் குறைவு. 3 எளிய கண்களும் உள்ளன. அது போக 3 எளிய கண்ணுக்கு தான். ஒரு ஜோடி கூட்டு கண்ணு, அது போக 3 எளிய கண்ணு. ஓகேவா? கரெக்ட் தான். கவனி தம்பி, கூட்டு கண்ணும் உண்டு, 3 எளிய கண்ணு உண்டு. புரியுதா இல்லையா? இப்ப நம்ம போட்டிருக்கிற படம் வந்து எளிய கண் தான். இப்படி இருந்தா அது எளிய கண்ணு. சரியா? ஒரு கண்ணுக்குள்ள நிறைய கண்ணு இருந்தா அது என்னது? கூட்டு கண்ணு. இப்படி இருந்தா அது பேர் கூட்டு கண்ணு. புரியுதானே? இப்படி இருந்தா கூட்டு கண்ணு. ஓகேவா? அப்போ 2 கூட்டு கண்ணு, என்னது, 3 எளிய கண்ணு. சொல்லுங்களா? 3 எளிய கண்கள் உள்ளன. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி உணர்கொம்பு. வழக்கம் போல ஒரு ஜோடி உணர்கொம்பு. சரியா? இந்த உணர்கொம்புல கொஞ்சம் முடி இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அரிஸ்டா வகை மயிர்கற்றைகள். என்ன பேர் இருக்கு? அரிஸ்டா வகை மயிர்கற்றை. அரிஸ்டா வகை மயிர்கற்றை. சொல்லு, அரிஸ்டா வகை மயிர்கற்றை. எதுல? ஆமா, உணர்கொம்புல இருக்கிற முடிகள். உணர்கொம்புல இருக்கிற முடிகள், அதுக்கு பேர் என்னது? அரிஸ்டா. என்னப்பா பேர் அதுக்கு? அரிஸ்டா. மறக்கூடாது. உணர்கொம்பு. ப்ரோபோசிஸ்ங்கிறது உறிஞ்சு குழாய்டா. கவனி, இப்போ இது வந்து எதுல? உணர்கொம்புல, ஆண்டனாவுல. புரியுதா இல்லையா? இந்த முடியத்தான் சொல்றான், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. அரிஸ்டா வகை முடின்றான். சரியா? அரிஸ்டா வகை முடிகள். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உறிஞ்சு குழல் உண்டு. சரியா? இந்த உறிஞ்சு குழல்ல தான் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த இடத்துல. சரியா? கொசுவுக்கும் ஈக்கும் வித்தியாசம் அந்த உறிஞ்சு குழல் தான். புரியுதா? ஆனா மணல் ஈயில அந்த கணக்கெல்லாம் கிடையாது. மணல் ஈயில வழக்கமான ஒண்ணுதான் தம்பி. புரியுதா இல்லையா? மணல் ஈயில அது கடிக்கும், ஆமா தானே? சரி, கவனி. ஒரு உறிஞ்சுக்குழல் உண்டு. இதன் அடிப்பக்கம் ரோஸ்டம். இதன் அடிப்பக்கம் என்ன பேரு? ரோஸ்டம். சரியா? ரோஸ்டம் எனவும் நீளமான பகுதி ஆஸ்டலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது போடுறோம். கவனி, இப்போ இது தலை. ஓகேவா? இங்க இருந்து வாய் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா இல்லையா? இப்படி வந்து இப்படி வருது ஸ்ட்ரெயிட்டா. இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ கவனிங்க, இதுக்கு பேர் தான் ரோஸ்டம். இது வரைக்கும் பேர் என்னது? ரோஸ்டம். இதுக்கு பேர் தான் ரோஸ்டம். எழுது அப்பதான் புரியும். சரியா? படத்தை வரைஞ்சி எழுது. ரோஸ்டம். சரியா?
இந்த நேரா இருக்குது பத்தியா, இதுக்கு பேரு ஆஸ்டலம். ஆஸ்டலம், ரோஸ்டம், ஆஸ்டலம், ரோஸ்டம், ஆஸ்டலம். சரியா? தம்பி இது வாய், ஓகேவா? இதுதான் மொத்தமா லென்த்துக்கு தான் உறிஞ்சு குழல். என்ன பேர் இதுக்கு தம்பி? இது மொத்தமா உறிஞ்சு குழல்பா. சரி, நம்ம கொசுல படிக்கும்போது மொத்தமா உறிஞ்சு குழல் இப்படி லென்த்தா படிச்சுட்டு இருப்போம், அவ்வளவுதான். முன்னாடி வரும்போது இப்படி இப்படி இருக்கும் உறிஞ்சு குழல்ல, பாத்திருக்கியா? அப்படித்தானே படிச்சான். இங்க வந்து அப்படி இல்லை. இதுல 2 ஏரியா இருக்குது. ஒண்ணு அகலமா இப்படி வரும், இது வரைக்கும் ஒரு பேரு, இது வரைக்கும் ஒரு பேரு. புரியுதா இல்லையா? இந்த லென்த் இது பேர் தான் என்னது? ஆஸ்டலம். இதுக்கு பேரு ரோஸ்டம். புரியுதா இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 உணர்கொம்பு இருக்கும். இது பல்பி. என்னப்பா இருக்குங்க? ஆமா, உணர் விலைகள் பல்பி. இந்த இடத்துல 2 பல்பி இருக்கும். அப்படி புரியுதா இல்லையா? இதுக்கும் இன்னும் ஜூம் பண்ணி போட்டா இன்னும் என்ன போடலாம்? அந்த இடத்துல ஆண்டனா போடலாம். என்னப்பா போடலாம்? அந்த இடத்துல ஆண்டனா போடலாம். வேணா இப்படி போடலாம். புரியுதா? இதுதான் வாய் அமைப்பு. வாய்கிட்ட புரியலையா? திரும்ப போட்டுமா? உணர்கொம்பு ஆண்டனா, உணர் விலை பல்பி. கரெக்ட் தான்டா. ஏன்டா இங்க பாருவா, இது மார்பு, இது தலை. சரியா? தலையிலிருந்து என்ன வருது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோஸ்டம். என்ன பேரு? ரோஸ்டம். இவ்வளவுதான் இப்ப வரைஞ்சிருக்கனே, அது மட்டும் தான் ரோஸ்டம். புரியுதா? அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ஆஸ்டலம். என்ன பேர் அதுக்கு? ஆஸ்டலம். இந்த முக்கோணமா வந்து சேர்ற வரைக்கும் ரோஸ்டம்பா. அதுக்கு இருக்கிறது பேர் ஆஸ்டலம். சரியா? இது பேர் என்னன்னா வாய்த்தட்டுன்னு பேர். இதுக்கு வாய்த்தட்டு, வாய்ப்புற தட்டு, வாய்ப்பக்கிற தட்டுன்னு அர்த்தம். வாய்த்தட்டு. என்ன பேர் அதுக்கு? வாய்த்தட்டு. அதை விடு. சரியா? நம்மளுக்கு அது மேட்டர் இல்ல. இப்போ வித்தியாசமானது என்னன்னா, இது பேரு ரோஸ்டம், இதுக்கு பேரு ஆஸ்டலம். சரியா? நம்ம புக்ல எக்ஸ்ட்ரா ஒரு அமைப்பு கொடுத்துருப்பான் இப்படி. இதுக்கு பேர் வந்து ஆண்டனா, சரி பல்பி. இப்ப என்னது? பல்பி. என்னப்பா? அதான் உணர்விலை. உணர்வில்லைன்னா பல்பி. புரியுதா இல்லையா? உணர்வில்லைன்னா பல்பி. அதுக்கு மேலதான் ஆண்டனா இருக்கும். அதுக்கு மேல என்ன உண்டு? ஆண்டனா உண்டு. இப்படி இப்படி ஆண்டனா. புரியுதா இப்ப பேசுறது? இந்த ஆண்டனாவுல தானே இது இருக்கும். என்ன டைப்? அரிஸ்டா வகை மயிர்கற்றை. ஆண்டனாவுல என்ன உண்டு? அரிஸ்டா வகை மயிர்கற்றை. அரிஸ்டா வகை மயிர்கற்றை. புரியுதா? எதுல? VTE-ல. புரியுதா இல்லையா? ஆணுக்கு பெண்ணுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? கண்ணு. சொல்லு தம்பி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? கண்ணு. தூரமா கண்ணு இருந்தா பெண்ணு, கிட்ட கிட்ட கண்ணு இருந்தா ஆண். தூரமா கண்ணு இருந்தா பெண்ணு, கிட்ட கிட்ட கண்ணு இருந்தா என்னது? ஆண். மொத்த கண்ணு என்ன? கண்ணை பத்தி பேசுனா இதை பத்தி பேசலாம். தூரம் கிட்ட பத்தி பேசலாம். அப்புறம் ஒரு ஜோடி கூட்டு கண்ணு, 3 எளிய கண்ணு. 3 எளிய கண்ணு. அந்த கண்ணு கிட்ட இருந்தா ஆணு, தூரம் தான் என்னது? பெண்ணு. தூரம் தான் பெண்ணு. புரியுதா? அடுத்து போலாமா? வாயில உறிஞ்சு குழாய். உறிஞ்சு குழாயில 2 என்னென்ன சொல்லு? ரோஸ்டலம். ஆமா, புரியுதா இல்லையா? ரோஸ்டம். அப்புறம் அது ஆஸ்டலம். ரோஸ்டம், ஆஸ்டலம், ரோஸ்டம், ஆஸ்டலம். மறக்கூடாது. ஓகேவா? அது படத்தை வரைஞ்சி வச்சுக்கினி. அந்த இடத்துல படத்தை வரைஞ்சினாதான் உனக்கு வந்து புரியும். ரோஸ்டம், ஆஸ்டலம். சரி, அடுத்து போலாமா? மார்பு. ஒரு ஜோடி ரெக்க. தம்பி, ஒரு ஜோடி ரெக்க. சரியா? கவனிங்க. ஒரு ஜோடி ஆல்டர். ஒரு ஜோடி ஆல்டர் கண்டிப்பா உண்டு. புரியுதா இல்லையா? ஒரு ஜோடி ரெக்க, ஒரு ஜோடி ஆல்டர். ஒரு ஜோடி ரெக்க, ஒரு ஜோடி ஆல்டர். சரியா? கவனிங்க. சரி, ஒரு ஜோடி ரெக்க, ஒரு ஜோடி ஆல்டர். சரியா? 3 ஜோடி கால்கள். சரியா? ரெக்கைகள்ல 7 நரம்பு. ரெக்கைகள் எத்தனை நரம்பு இருக்கும்? 7 நரம்புகள் இருக்கும். இதுதான் என்னது? இந்த மார்பு பகுதியிலிருந்து வர உறுப்புகள். சரியா? கவனிப்பா. ஒரு ஜோடி ரெக்க, இது மார்புன்னு வச்சுக்கோ. என்னது? ஒரு ஜோடி ரெக்க. புரியுது இல்லையா? சரி, ஒரு ஜோடி ரெக்க தானே. ஒரு ஜோடி ரெக்க, ஒன்னு என்னது? ஆல்டர். ஓகேவா? ஒரு ஆல்டர் இருக்கும். வேற 3 ஜோடி கால்கள். 3 ஜோடி கால்கள். இப்படி ஒரு கண்டத்துல இருந்து ஒரு ஜோடி. புரியுதா இல்லையா? சரி, அடுத்து போலாமா?
கவனிங்க, இதுல ஒரு வித்தியாசமானது என்னன்னா, முன்னங்கால்கள் பின்னங்காலில், சரியா, ட்ரம் போன்ற, புரியுது இல்லையா, ட்ரம், அது வந்து பிரமிப்புனுக்குது, அதை அடிச்சுட்டு ட்ரம்னு எழுது, ட்ரம், ட்ரம், டி ரா இம், ட்ரம். இதான் முக்கியமானது இந்த கொசுவிலே, சரி இந்த ஈலே, சரியா, இது இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருந்திருக்காது மோஸ்ட்லி, புரியுதா இல்லையா. இது இந்த கால் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்ம இந்த பாடத்துல படிக்கவே போறது இல்லை. அது என்டமாலஜில, மருத்துவ என்டமாலஜில வரவே வராது. ஏன்னா அது நம்மளோட சைக்கிள்ல இருந்திருக்காது, தொடர்புல இருந்திருக்காது, புரியுதா இல்லையா. சோ இந்த ட்ரம் என்ற நீண்ட மயிர்கள் உள்ளன, புரியுதா இல்லையா. இந்த மயிர் எதுக்கு அப்படின்னா, இங்க பாரு தம்பி, இந்த ஈய பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க, இது ரோஸ்டம், இது ஆஸ்டலம், இது வாய். வாயு உள்ள பல்லு கூட உண்டு, வாயுள்ள என்னப்பா உண்டு, பல்லு கூட உண்டு, புரியுதா இல்லையா. அந்த பல்லுக்கு பேரு புரோஸ்டோம் பற்கள். சரி, எழுதி வச்சுக்க பக்கத்துல, பல்லுக்கு பேரு புரோஸ்டோம் பற்கள், புரோஸ்டோம் பற்கள், புரோஸ்டோம் பற்கள். அவன் உள்ள பல்லுக்கு பேர்ல தேரியில கொடுக்கல, படத்துல இருக்குது, சரியா. ஒருவேளை அவன் படத்தை கிட்ட பார்த்து கேள்வி கேட்டா, புரோஸ்டோம் பற்கள். கவனிப்பா, இப்படி அகலமா இருக்குதா, இது வந்து கடிக்காது. இங்க பாரு, கொசு ஊசி போடுற மாதிரி இது என்ன பண்ணாது, நம்மளையா ஊசி எல்லாம் போடாது, புரியுதா இல்லையா. இது அப்படியே என்ன பண்ணும், சாப்பிடும், உறிஞ்சும், அவ்வளவுதான், சரியா. நான் ஊசி மாதிரி உள்ள தொலைச்சு என்ன பண்ணாத, புரியாது இது, புரியுதா. அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அகலமான வாய்க்குதுல, இந்த வாயில சாப்பாடெல்லாம் ஒட்டிக்கும், புரியுதா இல்லையா. அதை கிளீன் பண்றதுக்கு அந்த காலில் இருக்கிறத எடுத்து வாயில கிளீன் பண்ணாது, காலுக்கு இருக்கிறத எடுத்து என்ன பண்ணாத, ஆமா, கால் இருக்கிற மயிரை வச்சு என்ன பண்ணாது, வாயை கிளீன் பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, கிளீனிங் பிரஷ் மாதிரி வச்சு வாயை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது, சரியா. அதுதான் அந்த ட்ரம் போன்ற நீண்ட மயிர்கள், புரியுதா இல்லையா. அதை வச்சுதான் அதை உறிஞ்சு குழாய் என்ன பண்ணுங்க, அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கும். அந்த சுத்தம் செஞ்சுக்குதா, அப்படி செய்யும் போது என்ன பண்ணுது, கிருமிகளும் ஒட்டுண்ணிகளும் அந்த பிரஷ் மயிர் கட்டையில ஒட்டிக்குது, பிரஷ் மயிர் கட்டையில என்ன பண்ணுது, அதை ஒட்டிக்குது, புரியுதா இல்லையா. சரி, மறக்கூடாது, அந்த ட்ரம் போன்ற நீண்ட மயிர்கள், சரி, அதுலதான் கிருமிகள் ஒட்டிக்குது, புரியுதா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஜோடி சுவாச துளைகள் உள்ளது. சொல்லுப்பா, 2வது ஜோடி என்னது, சுவாச துளைகள். 2 ஜோடி என்ன இருக்கு, சுவாச துளைகள் உள்ளது, புரியுதா. மார்புல எங்க பாருக்குது, மார்புல பக்கத்துல எழுதிச்சுக்கோ, மேல டைட்டிலே மார்புன்னு போட்டிருக்கோம், இந்த பக்கத்துல எழுதுவி. 2 ஜோடி சுவாச துளைகள் எங்க இருக்குன்னா மார்புல இருக்குது, சரியா. சரி தம்பி, அங்க கால் எழுதணும்ல, கால கண்டினியூ பண்ணி ஒரு பாயிண்ட் எழுது. கால் நுனியில், இந்த இடத்துல எழுது, இந்த இடத்துல இடம் இருந்துச்சுன்னா எழுது. கால் நுனியில் பல்வில்லி மடல், பல்வில்லி மடல், பல்வில்லி மடல், மடல் மெத்தை போன்று உள்ளது, மெத்தை போன்று உள்ளது. கால் நுனியில, காலுடைய எண்டுல, எங்கப்பா காலுடைய எண்டுல, புரியுதா இல்லையா. ரைட், இங்க பாரு, நான் கால் சும்மா உனக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாரு. இது கால்னு வச்சுக்கோ, புரியுதா. இது வந்து நகம், இங்க பாரு, இது வந்து நகம். இதுக்குள்ள வட்டமா இது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், இதைத்தாங்க பேசிட்டு இருக்கோம், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், சரியா. இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குதா, இதுக்கு பேரு தான் பல்வில்லை. என்ன பேரு இதுக்கு, ஆமா, பல்வில்லை, பல்வில்லை மடல்னு பேரு இதுக்கு, சரி. இது கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவம் சுரக்கும். இந்த திரவம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எப்போதும் இந்த இடத்த ஈரப்பதமா வச்சுக்கும், இந்த ஈரப்பதமா வச்சுக்கும், புரியுதா இல்லையா. இதை வச்சுதான் அது போய் ஒன்று போயிட்டு உட்கார முடியுது, அதால, புரியுதா இல்லையா. நல்லா போயிட்டு ஒட்டிக்கணும் உட்காரும், புரியுதா இல்லையா. ரைட்,
புரியுதா? செவுத்துல இது போயிட்டு உட்காருதுன்னா இதுதான் வச்சு ஒட்டிக்குது. புரியுதா? இந்த பல்வில்லை என்னது, பல்வில்லை மடல் மெத்தை போன்று இருக்குது. அதுல என்ன இருக்கும், ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் பாத்தீங்கன்னா ஈரத்தன்மையா இருக்கும். அதனால போய் அது ஒட்டிக்கும். புரியுதா இல்லையா? செவுத்தோட எதுல உட்காருதோ அதுல போயிட்டு என்ன பண்ணாத, நல்லா ஒட்டிக்கணும் உட்காந்துக்கும். புரியுதா? இது காலுடைய நுனி அமைப்பு கால்ல. சரி, எத்தனை ஜோடி காலு? 3 ஜோடி காலு. அந்த 3 ஜோடி கால்ல அந்த எண்டில் இப்படி இருக்கும். புரியுதா? பல்வில்லை அமைப்பு. என்ன பேர் இருக்கு? பல்வில்லை மயிர்கள். சொல்லுப்பா, பல்வில்லை மயிர்கள். புரியுதா? சரி தம்பி, கிளியரா? ஓகேவா? வழக்கம் போல 5 கண்டம் தான் காலு. புரியுதா இல்லையா? எத்தனை கண்டம்? 5 கண்டம். புரியுதா? லாஸ்ட்ல நகம் இருக்கும். ஓகேவா? கண்டம் 5, நகம். நகத்துக்கு உள்ளதான் என்ன இருக்கும்? அது இந்த பல்வில்லை அமைப்பு இருக்கும். பல்வில்லை மெத்தை அமைப்பு இருக்கும். சரியா? கிளியரா? அப்பலாம் அடுத்த கவனிங்க. வயிறு. கவனி, வயிற்றுல 4 கண்டங்கள் வெளியில தெரியும். புரியுதா இல்லையா? மொத்தம் எத்தனை கண்டம் தம்பி? ஆனா மொத்தம் எத்தனை கண்டம்னு இதுல இல்லடா. ஆமா, இதுல வந்து இதுல வந்து அப்படி எங்கேயும் போடல, மொத்தம் எத்தனைன்னு போடல. ஆனா மத்தது மறைஞ்சிருக்குதுன்னு சொல்றானே தவிர மொத்தம் எத்தனைன்னு இங்க எங்கேயுமே இல்லை. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ரைட், வா. 4 கண்டம் தெரியும். ஓகேவா? ஆனா நம்ம என்னன்னா, இது 6 கால் தானே. 6 காலிக்குள்ள நம்ம மொத்தம் பொதுவா என்னன்னு பிடிக்கிறோம்? 9 முதல் 10 கண்டங்கள், 10ல இருந்து 11 கண்டங்கள்னு படிக்கிறோம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா இது 6 காலின்னு பார்க்கும்போது நம்ம 10 கண்டம் தான் எடுத்துக்கணும். 10 இல்ல 11 எடுத்துக்கணும். சரியா? கவனி, 4 கண்டங்கள் வெளில தெரியும். ஓகேவா? அததான் நம்ம இப்படி படிச்சோம். மார்பு. ஓகேவா? 1 2 3 4 4 கண்டம். புரிதல? வெளியில தெரியும். ஓகேவா? சரி, அடுத்து வா. மற்ற கண்டங்கள் வயிற்றுல அமுங்கி இருக்கும். இறையை தாங்கும் பை பேரு கிராப் எனப்படும். இறையை தாங்குற பைக்கு என்ன பேரு? கிராப். சொல்லுப்பா, இறையை தாங்குற பைக்கு என்ன பேரு? கிராப். இறையை தாங்குற பைக்கு பேரு கிராப். புரியுதா இல்லையா? சரி, இதுல ஈயோட என்ன உணவு? திரவ உணவு. திட உணவு நாங்க எழுதியிருக்கேன். சரியா? திரவ உணவுன்னு போடணும். புரியுதா இல்லையா? திரவ உணவு சேமித்து வைக்கப்படும். சரியா? திரவ உணவு மேல நான் திடன்னு போட்டா திரவ உணவு. ஓகேவா? இந்த வகை திரவ உணவு என்ன ஆகும் அப்படின்னா, தேவைப்படும் போது வாந்தியாக வெளித்தள்ளப்பட்டு என்ன பண்ணும்? வாந்தியாக வெளித்தள்ளப்பட்டு, ஓகேவா, திரவமாக மாற்றி திரும்ப உறிஞ்சும். சொல்லுப்பா, திரவமாக மாற்றி திரவ உணவாக கரைப்பதற்கு பயன்படுத்தும். புரியுதா இல்லையா? சரி, இங்க பாரு, வயிற்றுல சேமிச்சு வச்சிருக்கேன் தம்பி. இப்போ அது எதையாச்சும் ஒரு பொருளை சாப்பிடணும். இங்க இருக்கிற ஆல்ரெடி வெளியில இருக்கிற பொருள் இருக்குது இல்லையா, அந்த பொருள் மேல அதை சுரக்கும். அந்த பொருள் மேல என்ன பண்ணும்? அதை சுரக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. திரவ உணவு திரவ உணவு தேவைப்படும் போது வாந்தியாக வெளித்தள்ளப்பட்டு திட உணவை திரவ உணவாக கரைக்க பயன்படுகிறது. திட உணவை திரவ உணவாக என்ன பண்ணுது? கரைக்க பயன்படுது. தம்பி இங்க பாரு, இது ஒரு திட உணவு. இதை சாப்பிட போது சரியா? சாப்பிடறதுக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னா, அது வயிற்றுல சேமிச்சு வச்சிருக்கல திரவ உணவை, அதை இது மேல போடுது. புரியுதா? வாந்தியா வெளியே எடுக்குது. வெளியே எடுத்து இதை கரைக்குது. கரைச்சி இதை சாப்பிட்டுக்குது. புரியுதா இல்லையா? இப்படிதான் அது பண்ணுது. எது? தம்பி புரியுதாப்பா? ஆல்ரெடி வயிற்றுல வச்சுக்கிறத ஒரு பொருள் மேல போட்டு அந்த பொருளை கரைச்சி அப்புறம் என்ன பண்ணுது? திரும்ப சாப்பிட்டுக்குது. புரியுதா? ரைட். சோ என்ன பண்ணுது? உணவை கரைப்பதற்கு வெளியே தள்ளுது இல்ல, அந்த வெளியே தள்ளுறதால தான் அது கிருமி கொண்டு வந்து என்ன பண்ணிடுது? டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. புரியுதா இல்லையா? இதன் மூலம் தான் நம்ம கிட்ட நோயாது பரப்புது. தம்பி விஷயத்த புரிஞ்சுக்கினியா? இங்க பாரு, லைனை பாரு. திரவ உணவு தேவைப்படும் போது, சரியா? இந்த இடத்துல லைன் மாத்தணும். திட உணவு வெளியே தள்ளப்பட்டு இல்ல, திரவ உணவு வெளியே தள்ளப்பட்டு, திரவ உணவு வெளியே தள்ளப்பட்டு திரவமாக மாற்றி உறிஞ்சும். திரவமாக மாற்றி ஒரு இந்த இடத்துல மட்டும் திரவம் போட்டுக்கும். திட உணவு மேல, சரியா? ஏதோ ஒரு உணவு, அதுக்கு வெளியில இருக்கிறத பொறுத்த வரைக்கும் திட உணவு தான்.
அது வெளியில எதுக்குதோ அது என்னதான் அது திட உணவு தான். அது நீ வந்து திரவமா இருந்தாலும் சரி, அது திரவமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது வாந்தி எடுத்து அது மேல வச்சு திரும்ப சாப்பிட போகுது. புரியுதா? சோ இது ஒரு டர்ட்டி விலங்கா இருக்குது. எது? நம்ம தானப்பா. நம்ம எவ்வளவு நேரம் பார்த்த கொசு எல்லாம் எவ்வளவு டீசெண்டா இருக்குதா இல்லையா? ஆமா தானடா. இது என்ன பண்ணுது? வாந்தி எடுக்குது, திரும்ப அதையே சாப்பிடுது. வெரி டர்ட்டி ஃபிலோவா இருக்குது. கவனி, பெருகும் இடங்கள். இது பெருகிறதுக்கு இடமா இல்ல. நகர்பகுதி, கழிவுப் பொருட்கள், குப்பை குவியல், விலங்கு கொட்டில், அழுகிய காய்கறி பழங்கள், கசாப்பு கடை, மல சிதறல், கிராம பகுதி, உரக்குழி, விலங்கு கழிவு, மனித மலம், எங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த ஈ வந்துடும். புரியுதா இல்லையா? அதனால இது வந்து இங்கதான் அங்கதான் சொல்ல முடியாது. கிடைக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். ஓகேவா? எங்கெல்லாம் வந்து டெட் இருக்கும் அங்க பூரா வந்து சேர்ந்துரும். எது? ஈ. புரியுதா? ரைட். அடுத்து போலாமா? வீட்டு ஈ. சரி, அதனால நான் வந்து அது விளக்கம்லாம் சொல்ல போறது இல்லை. அடுத்து போலாமா? முட்டை. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு முதிரியோட ஸ்ட்ரக்சர் படிச்சு முடிச்சிருக்கோம். அது எங்க பெருகுன்னு படிச்சிருக்கோம். சரியா? கவனி, இப்ப முட்டை கவனிங்க. இது ஒரு தவணையில முட்டை இட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 100ல இருந்து 150 முட்டை இடும். சொல்லுப்பா, எத்தனை முறை? 100ல இருந்து 150 முட்டை ஒரு தவணைக்கு. சொல்லுப்பா, ஒரு தவணைக்கு 100ல இருந்து 150 முட்டை. ஒரு தவணையில 100ல இருந்து 150 முட்டை. புரியுதா இல்லையா? 3 முதல் 4 நாளைக்கு ஒரு முறை முட்டை இடும். 3 முதல் 4 நாள், 3 நாள் விட்டு அல்லது 4 நாள் விட்டு. புரியுதா இல்லையா? அப்போ 3 நாள் விட்டு ஒரு 150. புரியுதா இல்லையா? 3 நாள் விட்டு திரும்ப 3 நாள் கேப், திரும்ப 150, 3 நாள் கேப், திரும்ப 150, இப்படி இட்டுக்கினே போகும். புரியுதா இல்லையா? தன் வாழ்நாளில் 6 முதல் 21 அடுக்குகள் முட்டை இடுகின்றன. எப்பப்பா? 6ல இருந்து 21 அடுக்கு. புரியுதா இல்லையா? 6 × 150 அல்லது 21 × 150. அதான அதுக்கு அர்த்தம். ஹரிஷ, புரியுதா? 6 செட்டு போடுதான். 6 செட்டு 150 அல்லது 21 செட்டு 150. அதான் அர்த்தம். ஓகேப்பா? இருப்பா, புரியுதாப்பா? ஒரு முறை முட்டையிட போனா எவ்வளவு போடும்? 150. திரும்ப எத்தனை நாள் முட்டையிடாது? 3 நாள் முட்டையிடாது. திரும்ப 3 நாளுக்கு அப்புறம் முட்டையிடும். ஆமாவா இல்லையா? 3 நாள் திரும்ப 150. புரியுதா இல்லையா? 6 செட்டு அல்லது 21 செட்டு. 6ல இருந்து 21 முறை. 6ல இருந்து 21 முறை முட்டையிடுமா? 6ல இருந்து 21 முறை முட்டையிடும் தன் வாழ்நாள்ல. தன் வாழ்நாள்ல 6ல இருந்து 21 முறை அடுக்குகள் முட்டையிடும். நீ அடுக்குனா இப்படி ஒரு முட்டை மேல ஒரு முட்டை, இந்த அடுக்கு ஞாபகம் வச்சுக்க கூடாது. புரியுதா? ஒரு செட்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு முறை போச்சுன்னா முட்டையிட அது 150ல இருந்து 100 முட்டையை போடும். சரியா? அடுத்து போலாமா? கவனி, முட்டை 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஒரு எவ்வளவுதான் இருக்கும்? மில்லிமீட்டர் தான். முட்டையின் மேல் வரிகள் இருக்கும். முட்டைக்கு மேல என்ன இருக்கும்? வரிகள் இருக்கும். இதான் முட்டை அப்படின்னு வச்சுக்கிட்டா சரியா? முட்டைக்கு மேல என்ன இருக்கும்? இப்படி கோடு இருக்கும். இதான் வரிகள் அப்படின்னு பேரு. புரியுதா இல்லையா? வரிகள் உண்டு. 8ல இருந்து 24 மணி நேரத்துல முட்டை பொரிச்சிரும். சொல்லுப்பா, 8ல இருந்து 24 மணி நேரம். ரொம்ப சீக்கிரம் பாரு, முட்டை பொரிக்கிறது ஈஸிதான். புரிஞ்சுக்கினியா? கொசு இதெல்லாம் கூட எத்தனை நாள்? ஏடிஸ் கொசுவே ஒரு நாள். இருக்கிறதுலே கம்மி என்ன கொசு? ஏன்னா முடிக்கிறீங்க. இருக்கிறதுலே கம்மியான நல்ல முட்டை பொரிக்கிறது எந்த கொசுரா? ஏடிஸ் கொசு தானே. 24 மணி நேரத்துல பொரிச்சிரும். ஒரு நாள்ல இருந்து 2 நாள் நான் படிச்சோம் அந்த இடத்துல. சரியா? மத்த கொஸ்டின் 2ல இருந்து 3 நாள். நம்ம தானப்பா. ஏடிஸ் தான் என்ன இருக்குது இல்லையா? ரொம்ப கம்மி. சரி, வரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. 8ல இருந்து 24 மணி நேரத்துல பொரிச்சிரும். இதே வந்து கோடை காலமா இருந்தா 3ல இருந்து 6 மணி நேரத்திலேயே பொரிச்சிரும். கோடை காலமா இருந்தா 3ல இருந்து 6 மணி நேரத்திலேயே முட்டை பொரிச்சிரும் வேகமா. புரியுதா? அப்ப முட்டை போட்டா போதும். ஒரு ஈ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 150 ஈ வந்துருமா? வராதா? ஆமா தானே. அதை அடுத்து முட்டை போறதுக்குள்ளாரே அமுட்டு ஈ வந்துருது. அதுக்கு போட்டியா? ஆமா தானப்பா. சரி, கவனி, 3 முதல் 6 மணி நேரத்துல. சரியா? எப்போ? கோடையா இருந்தா. தம்பி, 3ல இருந்து 6 மணி நேரம் கோடையா இருந்தா. புரியுதா இல்லையா? சரி. முட்டை பார்க்க அரிசி மாதிரி இருக்குமா? தீட்டப்படாத அரிசி மாதிரி இருக்குமா? தீட்டப்படாத அரிசி மாதிரி இருக்குமா? அரிசி தீட்டப்படாத சின்ன கோடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதை சொல்றாங்க அவங்க. புரியுதா? தீட்டப்படாத அரிசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வா. லார்வா. இப்போ முட்டை பொரிச்சிருச்சு. சரியா? ஏன் இதை நம்ம கொசு புழு பருவம்னு சொல்லலைன்னா இது தண்ணிக்குள்ள இல்லை, அதனால அப்படி சொல்லலை.
இத லார்வா அல்லது மேகோட் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுப்பா லார்வா அல்லது மேகோட். சொல்லுப்பா லார்வா அல்லது மேகோட். புரியுதா? சரி கவனிங்க. வழக்கம் போலதான். ஓகேவா? இதுல கால்கள் கிடையாது, கண்கள் இல்லைன்னுக்குதா. இன்னொரு பக்கத்துல பிராக்கெட்ல இருக்கு கால்கள் கிடையாதுன்னு எழுது. லார்வால கால் கிடையாது, லார்வால கால் கிடையாது. கால் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? இங்க பாரு தம்பிங்க பாரு, கால் இல்ல அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான். தலை எது மார்பு எது உடம்பு எதுனே தெரியாது. இவ்வளவுதான். இதுதான் என்னது லார்வா. இப்படிதான் இருக்கும் லார்வா. புரியுதா? லார்வா இவ்வளவுதான். சரியா? இந்த இடத்துல 2 முட்டு மாதிரி இருக்கும், கண்ணுக்கு மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். புரியுதா? கவனி. வெண்மை நிறத்துல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? வெண்மை நிறத்துல இருக்கும். சரியா? ஓகேவா? கண்ணு இல்ல. என்னப்பா இல்ல இதுக்கு? கண்ணு இல்ல. ஆனா கண்ணு மாதிரி நான் படம் போட்டாலும் கண்ணு எல்லாம் கிடையாது. புரியுதா? ரைட். திரவ உணவு உண்ணும். சொல்லுப்பா திரவ உணவு மட்டுமே உண்ணும். புரியுதா இல்லையா? 2 முறை தோல் உரிக்கும். இவ்வளவு நேரத்துல பார்த்தா இதான் டிஃபரெண்ட் ஆனது. ஈ மட்டும் 2 முறை தோல் உரிக்கும். சொல்லுப்பா ஈ மட்டும் 2 முறை தோல் உரிக்கும். சரியா? ரைட். கொசு எல்லாம் 3 முறை. கொசு எத்தனை முறைப்பா? 3 முறை தோல் உரிச்சு 4 பருவங்கள். மணலியிலையும் 3 முறை தோல் உரிச்சு 4 பருவங்கள் வரும். சரி, இது எத்தனை முறை தான்? 2 முறை தோல் உரிக்கும். சொல்லுப்பா 2 முறை தோல் உரிக்கும். ஒரு வளர்ந்த லார்வா 12 mm இருக்கும், 1 சென்டிமீட்டருக்கு மேல. புரியுதா தம்பி? 1 சென்டிமீட்டருக்கு மேல 1.2 சென்டிமீட்டர். சொல்லமா 1.2 சென்டிமீட்டர். சரியா? இரவுல ஊர்ந்து போகும். பாரு இந்த அமைப்பே இரவுல ஊர்ந்து போதான்ப்பா. இந்த அமைப்பு என்ன பண்ணுது? இரவுல ஊர்ந்து போகுது. புரியுதா? சரி. மண்ணுக்குள்ள 1 அடி ஆழம் கூட போகும். 1 அடி ஆழம் மண்ணுல இருக்குமா? எவ்வளவு தூரம் போகும்? 1 அடி ஆழம். சொல்லுப்பா 1 அடி ஆழம் மண்ணுக்குள்ளார போயிட்டு புரிஞ்சுக்கும். புரியுதா இல்லையா? சரி. ஆடு மாடு குதிரை, புரியுதா இல்லையா, இதனோட சாணத்துல, புரியுதா இல்லையா, 1 வாரம், புரியுதா இல்லையா, புரியுதா, 1 வாரம் வரைக்கும் லார்வா பருவத்தில் இருக்கும். எதுல? மற்ற கால்நடை கழிவுகள்ல 1 வாரம். சொல்லு கால்நடை கழிவுகள்ல 1 வாரம். எழுதி வச்சுக்க பக்கத்துல அந்த பாயிண்ட. இரவில் ஊந்து போக எழுதியா? அடுத்த பாயிண்ட் அதுக்கு பக்கமே எழுது. கால்நடை கழிவுகளில் சரியா 1 வாரத்தில் லார்வா பருவம் முடியும். ஒரு வாரத்தில் லார்வா பருவம் முடியும். மனித மலத்தில் 2 வாரம். மனித மலத்தில் 2 வாரம். குப்பைகள்ல 3 வாரம். குப்பை குவியல்ல 3 வாரம். குப்பை குவியல்ல லார்வா அடுத்த ஸ்டேஜ் கூட்டுப்புழுவா மாறணும்னா தம்பிங்களா, லார்வா கூட்டுப்புழுவா மாறணும்னா குப்பையில 3 வாரம், மனித மலத்துல 2 வாரம். சரியா? மற்ற விலங்கு கழிவுகள்ல 1 வாரம். புரியுதா தம்பி? முட்டை வேணா சீக்கிரம் பொரிஞ்சிருதுப்பா. ஆனா அது லார்வா ஸ்டேஜ்ல எவ்வளவு நாள் ஆகுது? 1ல இருந்து 3 வாரம் கணக்கு. அப்படித்தானே சொல்லலாம்ல? 1ல இருந்து 3 வாரம் ஆவரேஜா. விஷயம் புரிஞ்சுக்கினியா? இங்க நமக்கு லார்வா பருவம்னு அங்க கொடுத்த மாதிரி டேட் கொடுக்கல, டைம் கொடுக்கலப்பா. மணலிக்கு லார்வா பருவம் எவ்வளவு நாள்? கூட்டுப்புழுவம் தான் 10 வாரங்கள் படிச்சோம். 2 to 4 வாரம். 2 to 4 வாரம். ஞாபகம் இருக்கா? சரி. இது எவ்வளவு நாள்? இது அந்த மாதிரிதான் 1 வாரத்துல இருந்து 3 வாரம். 1 வாரத்துல இருந்து 3 வாரம். இது இல்லையா? அதான் லார்வா நிலை 3 வாரம் கீழே போட்டிருக்கோம். லார்வாவோ மட்டுமே எவ்வளவு நாள் இருக்கும்? 3 வாரம். இப்ப நம்ம அந்த 3 வாரத்தை பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டியா அபின? ஓய் அடுத்த கவனிப்பா. கூட்டுப்புழு பருவம் கவனிங்க. தம்பி அது நவுந்து போகும் தானே? சொல்லு. லார்வா என்ன பண்ணும்? ஊர்ந்து போகும். கவனிங்க. அதாவது முட்டைக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேஜ்ல நவுந்து போகக்கூடியது இதுவும் மான்சோனியாவுடைய இதுவும் என்ன பண்ணும்? நவுந்து போயிடும். புரியுதா இல்லையா? ஞாபகம் வருதா என்ன சொல்லணும்? புரியுதா? மான்சோனியாவது மேல முட்டை பொறிக்கும், தண்ணி மேல முட்டை பொறிக்கும். பொறிச்ச உடனே அது என்ன பண்ணும்?
வேருக்கு போயிடும். என்னடா முடிக்கிறீங்க? அம்மாவா இல்லையா? வேருக்கு போயிட்டு அதுல பொத்திக்கின்னு அங்கிருந்து என்ன பண்ணும்? காத்த உணவை எல்லாத்தையும் எடுத்துக்குமா இல்லையா? வேர்ல இருந்தானே அதை எடுத்துக்கும். அம்மாதானடா. காத்து எங்க? மான்சோனியா மறந்துட்ட சாமி. கவனி, என்னடா தண்ணி மேல முட்டை போடு தம்பி. மான்சோனியா கோசு ஆமா தானே? முட்டை வெடிச்சு என்ன ஆகும்? கூட்டுப்புழு வருமா இல்லையா? சாரி, கொசுப்புழு வருமா? கொசுப்புழு நீந்திக்கின்னு போகும் வேருக்கு. நீர் தாவரத்தோட வேர்ல போய் பொத்திக்கும். அந்த ஊசி மாதிரி இருக்குதுல்ல, அதுல பொத்திக்கின்னு அதன் மூலம் காத்து எடுத்துக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள், பாக்டீரியா எல்லாத்தையும் அது என்ன பண்ணும்? சாப்பிடும். சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். புரியுதா இல்லையா? சரி, அடுத்து போலாமா? இதுவும் அந்த மாதிரிதான். இது முட்டை பொறிக்கிற வரைக்கும் தான். முட்டை பொறிச்சுச்சுன்னா அதுக்கு தேவையான சூழ்நிலை கிடைக்கிற மாதிரி அதை நவுந்து போயிடும்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? எங்க தேவையான சூழ்நிலை? என்னது? கால்நடை கழிவுகள், மனித கழிவுகள், குப்பை குவியல், இது மாதிரி இடத்துக்கு அது போயிடும். அது எந்த இடத்துக்கு போதோ, எது அதுக்கு பக்கமா கிடைக்குதோ அதை பொறுத்து அதனுடைய என்னது லார்வா பருவம் 1 வாரமா 2 வாரமா 3 வாரமா நடக்கிறது. சரியா? ரைட். இப்போ 3 வாரம் முடிஞ்சிச்சுன்னா அது என்னவா மாறிடும்? கூட்டுப்புழுவா மாறிடுமா? என்ன மாறிடும்பா? கூட்டுப்புழுவா மாறிடும். சரியா? ரைட். கவனிங்க, 2 நாள்ல கூட்டுப்புழு பருவம் முடிஞ்சிடும். எத்தனை நாள்ல முடிஞ்சிடும்? கூட்டுப்புழு பருவம் 2 நாளில் முடியும். சொல்ல போகலாம், கூட்டுப்புழு பருவம் 2 நாள். மணலிக்கு 10 நாள். என்னடா முடிக்கிறீங்க? மணலிக்கு எத்தனை நாள்? 10 நாள். இதுக்கு எத்தனை நாள்? 2 நாள். புரியுதா? யாரா புரிஞ்சுட்டா? கவனி, 2 நாள். புரியுதா? அப்ப இதுல முட்டையும் கூட்டுப்புழுவும் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஆமா தானே? முட்டையும் கூட்டுப்புழுவும் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. 2 நாள்ல முடிஞ்சு போயிடுது. புரியுதா? ரைட். கவனிங்க, இப்போ கவனி தம்பி, அது குப்பைக்கு உள்ளேயோ அல்லது சாணத்திலேயோ மனித கழிவுகளே எங்கேயோ ஒண்ணு ஊர்ந்து போய் கீழே இருக்கும். கூட்டுப்புழுவ மாறுற உடனே அப்படியே உள்ள போன செங்குத்தா என்ன பண்ணும்? மேல வரும். புரியுதா தம்பி? இது வந்து ஒரு குப்பை குவியல்னு வச்சுக்கோ. சரியா? இங்க முட்டை இட்டுச்சு கொசு. சரி, ஆமாவா? இது 24 மணி நேரத்துல பொரிச்சிருமா? பொரிச்சதும் என்ன வரும்? லார்வா வருமா? லார்வாவுக்கு கால் இல்ல. லார்வா காலு இல்ல. கால் இருந்துதான் அது நடந்து போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கால் இல்லாததுனால அது ஊர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. கால் இல்லாதனால என்ன பண்ணுது? ஊர்ந்து 1 அடி ஆழம் வரைக்கும் போகும். மேக்சிமம் 1 அடி. புரியுதா இல்லையா? அப்ப இது எந்த மெட்டீரியல் இருக்குதோ அதை பொறுத்து. இது ஒரு குப்பை குவியல்னு வச்சுக்கிட்டா, சரியா? இப்போ குப்பை குவியல் அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 வாரம் ஆகும். இங்க வந்துச்சு குப்பை குவியல்ல. சரியா? 3 வாரத்துக்கு அப்புறம் என்னவா மாறுது? கூட்டுப்புழுவா மாறுதா? கூட்டுப்புழுவா மாறி எப்படி போச்சோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மேல வரும். ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணும்? மேல வரும். இது ஸ்ட்ரெயிட்டா மேல வந்து, சரியா, முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு 2 நாள். எத்தனை நாள்? 2 நாள்ல எது முடிஞ்சு போயிடுது? கூட்டுப்புழு பருவம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து மேல வந்தவொடனே என்ன வந்துருச்சு? முதிர்ச்சி வந்துருச்சா? முதிர்ச்சி வந்துருச்சு. சரியா? கவனிங்க, செங்குத்தாக மேற்பரப்பிற்கு வரும். பின் 24 மணி நேரத்தில் இனச்சேர்க்கை செய்யும். சொல்லுப்பா, எத்தனை மணி நேரத்துல? 24 மணி நேரத்துல என்ன பண்ணாத? இனச்சேர்க்கை செய்யும். புரியுதா? ஒரு முதிர் சரியா, வெப்ப காலங்கள்ல 5ல இருந்து 30 நாள் வரைக்கும் உயிர் வாழும். வெப்ப காலங்கள்ல 5ல இருந்து 30 நாள். சொல்லுது, 5ல இருந்து 30 நாள் எத்தனை காலத்துல? வெப்ப காலத்துல. மற்ற காலங்கள்ல, புரியுதா இல்லையா, 3 மாதங்கள் உயிர் வாழும். மற்ற நாட்கள் எவ்வளவு வரும்? 3 மாதங்கள் உயிர் வாழும். என்ன தம்பி? 5 to 30 நாள். வெப்ப காலங்கள்ல 5 to 30 காலங்கள்ல. மற்ற குளிர்காலம் அதுல 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா? ரைட்டு. இதுல முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்மளுக்கு அவன் தீரியா கேட்கும் போது என்ன கேட்கலான்னா, சரி எழுதி வச்சுக்கோ, வெப்ப காலங்களில் ஈயின் வாழ்க்கை சக்கரம் சீக்கிரம் முடிந்துவிடும் எழுதி. வெப்ப காலங்களில் இங்க எழுது, இடம் தாங்குதுல்ல, இங்க எழுது. வெப்ப காலங்களில் ஈயின் வாழ்க்கை சக்கரம்
சீக்கிரம் முடிகிறது. அதுக்கு மேல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, 8 to 15 நாள் தேவைப்படும்னு. ஆனா அதுக்கான முழுசான அர்த்தமே புரியல. ஈயின் வாழ்க்கை சக்கரம் பூர்த்தி அடையாத 8 நாட்கள் முதல் 15 நாட்கள் தேவைப்படும்னு கொடுத்துருக்காங்க. சரி, எழுதுறியா? அதாவது கொசுவை ஒழிக்க சிறந்த, வேகமா கொசு ஒழிக்கணும்னா என்ன காலம்னே கேட்கலாம். இப்படி கேட்பான் நமக்கு, வேகமா கொசு எப்ப காலியாகும் அப்படின்னு கேட்பாங்க. வெப்ப காலங்களை சீக்கிரமா என்ன பண்றோம், செத்து போயிடாது. மற்ற காலங்கள்ல 2 to 3 மாசம் வரைக்கும் கூட இருக்கும். இது பாருங்க எத்தனை நாள், 5 to 30 நாள். சொல்லுப்பா, 5 to 30 நாள் காலி ஆயிடுது. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா சூழல் தொடர்பு. இதுவும் நம்ம என்வாரன்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு பார்க்கலாமா? கவனி. ஏன்னா நல்லா தானே சேர்மேல உட்காந்து இல்ல, நல்லா இருக்க. சரி, கவனி. சூழல் தொடர்பு கவனி. திரவ உணவை தான் உண்ணும், திடமா இருந்தா அதை கரைச்சி சாப்பிடும். இதுல ஒரு அனைத்து உண்ணி, எதை கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடும். இனிப்பை அதிகம் விரும்பும். கோடை காலத்துல ஈக்கள் ரொம்ப கூட்டமா அதிகமா இருக்கும். கோடை காலத்துல ஈக்கள் ரொம்ப கூட்டமா அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, முட்டை பொறிச்சு சீக்கிரமா அந்த ஹீட்ல அது என்ன பண்ணிடுது, அடுத்த பருவத்தை டக்கு டக்குன்னு எட்டிடுது. இதுதான் காரணம். தம்பி விஷயம் புரியுதா இல்லையா? சீக்கிரமா சாகிறதும் சாகும், முட்டையும் சீக்கிரமா என்ன ஆயிட்டு இருக்கான், பொறிஞ்சு பொறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். விஷயம் புரியுதா? அடுத்துவா. அதிக வெப்பம் குறைந்த ஈரநிலை கொண்ட காலநிலையில் சுறுசுறுப்பாக இருக்கும். சொல்லுப்பா, அதிக வெப்பம் குறைந்த ஈரநிலை. சொல்லுப்பா, அதிக வெப்பம் குறைந்த ஈரநிலை. ஏதோ கோடை காலமா தானே இருக்கும். ரைட். அப்போ மிக சுறுசுறுப்பா இருக்கும், அதனால சீக்கிரம் செத்துரும். அப்படி சுறுசுறுப்பா இருக்குன்னா ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்க கூடாது, சீக்கிரமா செத்துரும். ஓகேவா? மழையில் லார்வா அடித்து செல்லப்படுவதால் ஈ உற்பத்தி குறையும். மழை காலங்கள்ல லார்வா அந்த மண்ணுல தானே இருக்குது, அது மண்ணுல குப்பையில தானே இருக்குது, அதனால அது டேமேஜ் ஆயிடுது. சரியா? ஈ பாத்தீங்கன்னா சும்மா எல்லாம் இருக்காது, சார் வரைக்கும் சும்மா சுத்திக்கினே இருக்கும். என்ன நவீன கிரிட்டு தலையாட்டுற, வெட்ட போற கடாயாட்டம். கவனி, தூக்கம் வருதா? ஓய்வற்ற தன்மை ஈக்கே உண்டு. ஆமா தானே, நமக்கு இருக்கலாமா? கவனி, ஓய்வற்ற தன்மை கொண்டது எது? ஈ. கால்களில் ஒட்டும் திண்டுகள் உள்ளதால் சுவரில் வலுவலுப்பான தரையில் அதால் நடக்க முடியும். சுவத்துல வலுவலுப்பான தரையில எல்லாத்துலயும் என்ன பண்ணும், ஈய நடக்கும். அந்த ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன? பல்வில்லை மடல். ஆமா, பல்வில்லை மயிர் கற்றை மடல் பட்டம். ஈரமா இருக்கும், அந்த சுரப்பி இருக்கும். அதுல என்ன இருக்கும், அதுல சுரப்பி திரவங்களை சுரக்கும். ஓகேவா? சரி, அடுத்து. இது நோய் பரப்பும் ஒரு சுமை தூக்கி எனப்படுகிறது. என்ன பேர் இதுக்கு? நோய் பரப்பும் ஒரு சுமை தூக்கி. சரியா? வெளிச்சத்தை நோக்கி நகரும். சரியா? இருட்டுல ஈ பிரச்சனை கிடையாது, வெளிச்சத்துல தான் ஈ பிரச்சனை. சரியா? 6 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரம் போகும். எவ்வளவு தூரம் போகும்? 6 கிலோமீட்டர், 8 அடி உயரம் வரைக்கும் பறக்கும். எவ்வளவு ஹைட் இப்ப பறக்கும்? 80 அடி. 80 அடி உயரம் பறக்கும். 80 அடி உயரம் போகும். நீ 3 மாடிக்கு மேல போய் உட்காந்தாலும் ஈ வரும். புரியுதா இல்லையா? 80 அடி உயரம் எழுதிட்டியா? 80 மாத்திருக்கியா? 80 அடி உயரம் பறக்கும். சரியா? ஈக்கள் சலனமுறை நுண்ணுயிரி கடத்தி. என்னப்பா அது? சலனமுறை நுண்ணுயிரி கடத்தி. ஆமா தானே? சலனமுறைன்னா என்னது? மெக்கானிக்கல் வெக்டார். எதுவும் நடக்காது, பெருகிறதோ கிருகிறதோ எதுவும் நடக்காது. ஜஸ்ட் ஒரு கேரியர் தூக்கின்னு போய் விட்டுட்டு வந்துடும் மட்டும் தான். புரியுதா இல்லையா? இது ஒரு ஆமா மெக்கானிக்கல் வெக்டார். பல்கி பெருகாது, மெக்கானிக்கல் வெக்டார். பல்கி பெருகாது, இது என்னது? மெக்கானிக்கல் வெக்டார். சரியா? அடுத்து போலாமா? பொது சுகாதார முக்கியத்துவம். இது கொஞ்சம் நெஞ்ச நோயா பரப்பல, கிடைக்கிறத பூரா எட்டுமேட் என்ன பண்ணிடும், பரப்பிடும். நம்ம மூடி வச்சு சாப்பிட்டாலே போதும், என்ன பண்ணிடலாம், அந்த ஆமா காப்பாத்திக்கலாம். புரியுதா இல்லையா? ஈ முக்காத பண்டங்களை சாப்பிட்டாலே நம்ம ஓரளவுக்கு ரெடி ஆயிடலாம். சரியா? கவனிங்க, ஏகப்பட்ட நோயை பரப்புது. அதை நான் ஒரு சிலதெல்லாம் எழுதியிருக்கேன். சரியா? காலரா, பேசிலரி டிசென்ட்ரி, சீதபேதி, அமீபிக் சீதபேதி, பாராடைபாய்டு, இளம்பிள்ளை வாதம், காச நோய், புரியுதா இல்லையா? யாஸ் குடல் புழு நோய், கொனேரியா, கன்ஜெக்டிவிட்டிஸ். கன்ஜெக்டிவிட்டிஸ்னா என்னதுப்பா? மெட்ராஸை எழுதி வச்சுக்க. மெட்ராஸை கன்ஜெக்டிவிட்டிஸ், மெட்ராஸை.
இந்த பேர் எப்படி தர ஞாபகம் வச்சு, நேத்து கேடிவில எதுல ஒரு டிவில படம் போட்டிருந்தான். வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம். பாத்துருக்கீங்களா யாரும் அந்த படம்? வடக்குப்பட்டி ராமசாமி. சந்தானம். அவங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கான். அந்த கோயில பூட்டி போட்டாங்கன்னு சொல்லி மெட்ராஸ் ஒருத்தங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து ஊரெல்லாம் பறிப்பு விடுவாங்க. அதுதான் அந்த வார்த்தை வரும். அந்த ஒரு பொண்ணு அதுல ஹீரோயின் வந்து டாக்டரா இருக்கும். அது சொல்லும் கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு. மெட்ராஸை கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு. கன்ஜெக்டிவிட்டிஸ் ஓகேவா? என்னது மெட்ராஸை ட்ரக்கோமா. என்னப்பா ட்ரக்கோமா. அடுத்து சிரோப்தால்மியாவா என்னது அது? ஆப்தால்மியா. ஓகே, சிரோப்தால்மியாவா தான் இருக்கும். அதுங்க ஆப்தால்மியான்னு போட்டிருக்காங்க. சிரோப்தால்மியா ஆப்தால்மியான்னு அங்க போட்டிருக்காங்க. சரியா? சரி சரி. இது மாதிரி எத்தனை நோய்? 40க்கும் மேற்பட்ட நோய். வெறும் 40ன்னு அவங்க சொல்லி முடிக்கல. எத்தனை? 40 நம்மளுக்கு அது கொஸ்டினா வந்திருக்கும். 40க்கும் மேற்பட்ட நோய்களை. புரியுதா இல்லையா? அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, கீழ்கண்டவற்றில் எது அதிகப்படியான நோய் பரப்பும் காரணியாக உள்ளதுன்னு கேட்கலாம். புரியுதா இல்லையா? கொசுவா ஈயா? ஏன்னா கொசுனா கூட ஏதோ ஒரு சில நோயை தான் பரப்புது. குறிப்பிட்ட கொசு குறிப்பிட்ட நோயை தான் கடத்துது. அனாப்ளஸ்னா அது மலேரியாவை தான் கடத்துது. அப்படி சரியா? ஆனா இது அப்படி என்னது, எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தோம். சரியா? என்ன தம்பி? ஒனேரியாவை எப்படி பரப்பும்னு சொல்ல தெரியல. அதுல உட்காந்து நம்ம மேல உட்காரலாம், அப்படியே இருக்கலாம். சரி, கடத்தல் முறை அவனிங்க எப்படி பண்ணுது? ஈயோட உடம்பு, உறிஞ்சு குழாயே, காலு, அது எல்லா ஆள் பேர என்னது பார்ட்ஸும் அதுல நோய் பரப்பும் உறுப்பு தான். புரியுதா இல்லையா? எங்க வேணாலும் தூக்கிட்டு போகும். ஏன் தூக்கி உடம்புல, உறிஞ்சி குழாயில, கால்கள்ல. சரியா? 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு துளி திரவ பொருளை வெளியேற்றுகிறது. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணாத? ஒரு துளி கழிவு பொருளை என்ன பண்ணாத? வெளியேற்றும். சரியா? இதற்கு ஃபிளைஸ் பிக்ஸ் அப்படின்னு பேர். என்ன பேர் இருக்கு? ஃபிளைஸ் பிக்ஸ் என்று பெயர். வாந்தி துளிகள் மூலம் அதிக அளவு நோயை இது பரப்போம். பரப்போம் வாந்தி துளி. ஞாபகம் வச்சுக்கோ, வாந்தி தான் அதுக்கு மெயின் வேலையே. வாந்தி எடுக்கிறது 5 நிமிஷம் ஒருக்கா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஃபிளைஸ் பிக்ஸ் எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு முறை? 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை. ஒரு துளி திரவ கழிவு. சொல்லுப்பா, ஒரு துளிய திரவ. துளினாலே திரவம் ஆகி போச்சு. சரியா? சோ வாந்தி, வாமிட் டிராப்ஸ். சரியா? வாந்திய வெளியேற்றி நோயை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு வந்தோம். சரியா? அடுத்து போலாமா? இதுல முக்கியமா டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ஈயை பொறுத்த வரைக்கும். பகல்ல தான் முட்டையிடும். எங்கெல்லாம் முட்டையிடும்? எங்க வந்து குப்பெல்லாம் குவிஞ்சு கிடக்குதோ அங்கதான் போய் முட்டையிடும். புரியுது இல்லையா? பொருள் குவியலுக்குள்ளதான் முட்டையிடும். சரியா? உலர்ந்த நிலையில் உள்ள முட்டைகள் பொரிப்பதில்லை. முக்கியமான லைன் பாரு. அப்ப முட்டையை என்ன பண்ணா பொரிக்காத? உலர்ந்த நிலையில் உள்ள முட்டை என்ன ஆகாத? பொரிக்காது. சரியா? சொல்லுப்பா, உலர்ந்த நிலையில் உள்ள முட்டைகள் என்னாக்காது? பொரிக்காது. சரியா? அதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் எழுது. பொருட்குவியலை தேர்ந்தெடுக்கும் இருக்கா? அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எழுது. நொதிப்பு நிகழ்ந்த பொருட்குவியல் எழுது பிராக்கெட்ல. பொருட்குவியலை தேர்ந்தெடுக்கும் பிராக்கெட்ல நொதிப்பு நிகழ்ந்த ஃபர்மெண்டேஷன் நடந்த, அதாவது கொஞ்சம் மக்குன, புரியுதா? ஜஸ்ட் கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்க ஒரு குப்பை, அங்கதான் அது. புது குப்பையில இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க தம்பி. புது குப்பையில என்ன பண்ணாத? முட்டை போடாது. எங்க முட்டை போடும்? லைட்டா ஃபர்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல தான் போடும். சரியா? நொதிப்பு நிகழ்ந்த குப்பை குவியல். சரி, ஒரு நிமிஷம். எழுதுப்பா. நொதிப்பு நிகழ்ந்த என்ன எழுதிருக்க? படி அத. குப்பை குவியல் லார்வாவிற்கு ஏற்றது அல்ல. எப்படி கம்ப்ளீட் பண்ண? குப்பை குவியல் லார்வாவுக்கு ஏற்றது அல்ல. லார்வாவுக்கு ஏற்றது அல்ல.
லார்வாவுக்கு ஏற்றதல்ல. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஏற்றதில்ல, உலர்ந்த முட்டை என்ன ஆகுது, பொரிக்காது. உலர்ந்த முட்டையும் பொரிக்காது. சரியா? அடுத்து போலாமா? முட்டைகள் 40 டிகிரிக்கு மேல, புரியுதா இல்லையா, 17 டிகிரிக்கு கீழே உள்ள தட்பவெப்பநிலையில செத்து போயிடும், அழிஞ்சு போயிடும். இது முக்கியமான கொஸ்டின். 40 டிகிரிக்கு மேல 15 டிகிரிக்கு கீழே இருந்தா என்ன ஆயிடாது, அழிஞ்சிடும். சரியா? அதாவது ஹீட்டுனா 40க்கு மேல போக கூடாது, குளிர்னா 15 கீழே போக கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். ஹீட்டுனா 40க்கு மேல போக கூடாது, குளிர்னா 15 டிகிரி கீழே போக கூடாது. சரியா? அப்படி இருந்தா முட்டை வந்து அழிஞ்சு போயிடும். புரியுதா? அதே மாதிரி நீலம் மற்றும் ஊதா ஒளியில வேகமா வளரும். ஊதா மற்றும் நீலம் சொல்லுப்பா. ஊதா மற்றும் நீலம். அந்த நீளம்னா அந்த லாவை மாத்து, குண்டு லா போடும் இந்த இடத்துல. நீலம் இது வந்து லென்த் இருக்குது இந்த இடத்துல, நீலம். சரியா? லார்வா பருவ வளர்ச்சிக்கு 10ல இருந்து 40, 10ல இருந்து 40, 15 கீழே போக கூடாதுன்னு இருக்குது. ஆனா அந்த 10ன்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம். இது லார்வாவுக்கு. ரைட்டு. இது முட்டை, இது லார்வா. ஓகேவா? லார்வா இரவு நேரங்களில் வளரும். முக்கியமான பாயிண்ட், லார்வா இரவு நேரங்களில் வளரும். அது ஈக்கு பிடிச்சது வெளிச்சம். லார்வா எப்போ வளரும்? இரவு நேரத்துல வளரும். லார்வாவின் வளர்ச்சி 7 வாரம். லார்வாவின் வளர்ச்சி என்னது, 7 வாரம் மற்றும் அதற்கு மேலும் ஆகும்னு சொல்றான். புரியலையா? எப்போ? நல்ல கோடை காலங்களில் இதன் வளர்ச்சி 7 வாரம் அல்லது அதற்கு மேலும் ஆகும். தம்பி மேல அங்க என்ன படிச்சோம் நம்ம? லார்வா கழிவுல பொறுத்து 3ஆ பிரிச்சுமா இல்லையா? 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் பார்த்தோமா? இங்க மொத்தமா என்ன செய்து கொடுக்குறான்? 7 வாரம் கொடுத்துருக்கான். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. 7 அதுக்கு மேலே ஆகுன்றான். 7 வாரம் மற்றும் அதற்கு மேலும் ஆகும். புரியுதா இல்லையா? பிராக்கெட்ல போட்டு கோடைன்னு, பிராக்கெட்ல கோடைன்னு போட்டு. லார்வாவின் வளர்ச்சி 7 வாரம். கோடை, கோடை. நம்ம கூட்டுப்புழு 2 நாள் தானே படிச்சோம். கூட்டுப்புழு பொதுவாக எத்தனை? 2 நாள். கோடை காலம் வந்தா 4ல இருந்து 5 நாள் ஆகுமா? கோடை காலம் வந்தா 4ல இருந்து 5 நாள். அதான் வெப்பம் நம்ம எழுதியிருக்கோம். சரியா? 4ல இருந்து 5, 4ல இருந்து 5. ஓகேவா? 4ல இருந்து 5. இதே வந்து குளிர்காலம் வந்தா 7ல இருந்து 14. புரியுது இல்லையா? 7ல இருந்து 14 நாள். என்னது? குளிர்காலம் இருந்தா 7ல இருந்து 14 நாள் என்ன காலம்? கூட்டுப்புழு காலம். தம்பி 7ல இருந்து 14ங்கிறது கூட்டுப்புழுவுடைய என்ன காலம்? புரியுதா? கூட்டுப்புழு நடத்துவான். கூட்டுப்புழு ஈயாக மாறாமல் கூட்டுப்புழுவாக ஓய்வெடுக்கும். அதுக்கு பேரு பியூப்பெரியம்னு பேரு. என்ன பேரு அதுக்கு? பியூப்பெரியம். கூட்டுப்புழு ஈயா மாறாம என்ன பண்ணும்? கூட்டுப்புழுவாவே ஓய்வெடுக்கும். அதுக்கு பேரு பியூப்பெரியம். முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். பியூப்பெரியம் கூட்டுப்புழுவாவே இருக்கும். சரியா? கூட்டுப்புழு அப்படியே அமைதியா அப்படியே இருந்துரும். சரியா? சாதகமான சூழ்நிலை வர வரைக்கும். சரியா? புரியுதா இல்லையா? சாப்பாடு மேல இருக்கிற டெம்பரேச்சர் பாருங்க, 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 48 டிகிரி செல்சியஸ் உள்ள சாப்பாடை தான் அது விரும்பி உண்ணும். புரியுதா இல்லையா? சுட சுட இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான்? ஐயோ சூடு அப்படின்ட்டு ஓடிடும். புரியுதா இல்லையா? ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் என்ன பண்ணிடுறான்? ஐயோ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஓடிடும். 38 to 48 பாருப்பா, 38ல இருந்து 48 அந்த டிகிரியில இருக்கிற சாப்பாட்டை தான் அது சாப்பிடும். சரியா? சரி, ஈய காலி பண்ணிடலாமா? ஈ என்ன பண்ணணும்? வரவிடாம பாக்குறதா முத வேலை. அதுக்கு என்ன பண்ணணும்? சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தி தயார்படுத்தி வைக்கணும். சுற்றுப்புற சுகாதார மேம்பாடு. அடுத்து வா, ரசாயன தடுப்பு நடவடிக்கை, எண்ணெய் பேப்பர் ஊட்டுதல், வீடுகளுக்கு திரையிடுதல், சுகாதார கல்வி, இதெல்லாம். ஓகேவா? சரி கவனி. முதல்ல முதிர் ஈ அழித்தல். சொல்லுவா, முதிர் ஈ அழித்தல். தம்பிங்க பாரு, சுற்றுப்புற சுகாதாரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? குப்பைகள்லாம் இல்லாம கிளீனா பண்ணி வைக்கணும். அதே மாதிரி வீடுகள்ல, அதே மாதிரி வீடுகள்ல இந்த பக்கத்துல குப்பை குவியல் இருக்கக்கூடாது, மாட்டு சாணம் எருக்குழி இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் பாத்துக்கணும். சரியா? அதே மாதிரி ஊரை சுற்றி உள்ள இடங்கள்ல குப்பை தேங்காத மாதிரி பாத்துக்கணும். புரியுதா? அப்படியே தேங்கினாலும் நம்ம அதை தொடர்பு இல்லாத மாதிரி மூடி வைக்கணும் நல்லா. சரியா? ஈ மிக்காத மாதிரி மூடி வைக்கணும். சரியா? திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது. தெரிந்தானே? இதெல்லாம் இருந்தாலும் ஈய வந்து தவிர்த்திடலாம். சரியா? கவனிப்பா. அடுத்து முதிர் ஈய கொள்றதுக்கு என்ன வழி? பயிரித்திரம். சரியா?
கவனிங்க. பைரித்திரம் சாறு நெய் 10 லிட்டர் மண்ணெண்ணெயுடன் கலந்து, எத்தனை 10 லிட்டர் மண்ணெண்ணெயுடன் கலந்து, 1 லிட்டர் பைரித்திரம்பா சொல்லு. 1 லிட்டர் பைரித்திரம் இந்த இடத்துல எழுது. 1 லிட்டர் பைரித்திரம் பிளஸ் 10 லிட்டர் மண்ணெண்ணெய் பிளஸ் 1 லிட்டர் என்னது ப்ராக்சைல் பியூட்டாக்சைடா, ப்ராக்சைல் பியூட்டாக்சைடு, ப்ராக்சைல் பியூட்டாக்சைடு 1 லிட்டர். சரியா? 21 ஊற்றி நன்றாக கலந்து அதை என்ன பண்ணணும், தெளிப்பான உதவியுடன் வீட்டின் உள்ளும் வீட்டு வெளியாகவும் தெளிக்கலாம். புரியுதா? அப்ப ஈக்கு ஒரு வித்தியாசமான மருந்து பைரித்திரம் பிளஸ் 10 லிட்டர் மண்ணெண்ணெய், அப்புறம் என்னது 1 லிட்டர் ப்ராக்சைல் பியூட்டாக்சைடு. சரியா? பைப்ராக்சைல் எப்படினாலும் எழுதிக்கலாம் அது. சரியா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா PIPER பைப்ராக்சல் அப்படின்னு வரும். சரியா? பைப்ராக்சல் பியூட்டாக்சைடு. ஓகேவா? பைரித்திரம் மண்ணெண்ணெய் பைப்ராக்சல் பியூட்டாக்சைடு. புரியுதா இல்லையா? 1 1 10 மொத்தம் 12 லிட்டர் கணக்கு. தானப்பா? மொத்தம் 12 லிட்டர் இப்படி கலந்து வீட்டுக்கு உள்ளே அடிக்கலாம் வெளியே அடிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. வீட்டுக்கு உள்ளே அடிக்கலாம் வெளியாகவும் அடிக்கலாம். புரியுதா? சரி. இது எதுக்கு? முதிர் கொசுவுக்கு. எதுக்கு தம்பி? சரி, முதிர் ஈக்கு. என்னது? முதிர் ஈக்கு. சரியா? ரைட். அடுத்து வாங்க. பின்தங்கும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம். சரியா? பின்தங்கும் பூச்சிக்கொல்லி என்ன பயன்படுத்தலாம்? டயசினான் 2%, பென்தியான் 2.5%, டைமீத்தோயேட் 2.5%, மாலத்தியான் 5%. அதே மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தலாம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் அப்படியே தனித்தனியா அடிக்கிறது தான். டயசினான் தனியா அடிக்கிறது தான், பென்தியான் தனியா, டைமீத்தோயேட் தனியா, மாலத்தியான் தனியா. புரியுதா இல்லையா? இதெல்லாம் அடிக்கலாம். புரியுதா? 50 லிட்டர் நீங்க வந்து ஒரு சாக் சொல்யூஷன் ரெடி பண்ணனா 50 லிட்டர் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கலாம்? 100 சதுர மீட்டருக்கு அடிக்கலாம். 50 லிட்டர் 100 சதுர மீட்டர், 50 லிட்டர் 100 சதுர மீட்டர், 50 லிட்டர் 100 சதுர மீட்டருக்கு பயன்படுத்தலாம். புரியுதா இல்லையா? சரி, கவனிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தடவப்பட்ட குருணை. பூச்சிக்கொல்லி தடவப்பட்ட குருணை. புரியுதா இல்லையா? சரி, குருணை என்ன? இப்ப கவனிங்க. இப்போ வந்து ஈக்கான சாப்பாடு தான் அது மெயின் மெட்டீரியல். அந்த சாப்பாட்டு மேல இதை தரவிடுறது. புரியுதா இல்லையா? அது ஈ உட்கார இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா சாப்பாடு நினைச்சு வந்து உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணிடும்? அந்த மருந்தை சேர்த்து சாப்பிட்டு என்ன பண்ணிடாது? செத்து போயிடும். புரியுதா இல்லையா? இதுதான். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? 1 அல்லது 2% டயசினான். சொல்லுப்பா. 1 அல்லது 2% டயசினான், 1 அல்லது 2% டயசினான், மாலத்தியான், டைக்ளோரோவாஸ் போன்ற மருந்துகளை உபயோகப்படுத்தலாம். புரியுதா இல்லையா? 3 மருந்து என்னென்ன சொல்லு? 1 or 2% டயசினான், மாலத்தியான், டைக்ளோரோவாஸ். ரிப்பீட். டயசினான், மாலத்தியான், என்னது? டைக்ளோரோவாஸ். டயசினான், மாலத்தியான், டைக்ளோரோவாஸ். என்னது இது? ஈயை கொல்வதற்கான குருணை உருண்டைகள் தயாரிக்க. சொல்லுப்பா. ஈயை கொல்வதற்கான ஆமா குருணை மருந்து தயாரிக்க. புரியுதா? என்னென்ன சொல்ல? டயசினான், மாலத்தியான், டைக்ளோரோவாஸ். சரியா? கவனிங்க. அப்படி இல்லைன்னா பூச்சிக்கொல்லி தரப்பட்ட கயிறுகள், ரிப்பன், போர்டு இதெல்லாம் பயன்படுத்தலாம். எது மேலே பூச்சி விட்டா அது மேல வந்து உட்காந்து செத்து போயிடும். புரியுதா இல்லை? ஏன்னா இங்க பாரு, அது போய் கால் உட்காருதா, அங்கேதான் வாந்தி எடுக்குதா, திரும்ப அதே சாப்பிடுதா. புரியுதா இல்லையா? அப்ப வந்து உட்காந்தாலே அந்த இடத்துல அது என்ன பண்ணும்? வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்துச்சுன்னா அதே திரும்ப சாப்பிடுதா. அப்ப அந்த மருந்து கரைஞ்சி அது உள்ள திரும்ப போயிருமோ போகாதா? புரியுதா இல்லையாப்பா? அது உட்கார இடத்துல பூச்சி விட்டுன்றாங்கப்பா. கைத்து மேல, ரப்பர்ல இதுல எல்லாம் பூச்சி விடுங்கன்றாங்க. சரியா? அப்படி பண்ணலாம். சரியா? சரி, கவனிங்க. டிடிடி பயன்படுத்தலாம். என்ன பயன்படுத்தலாம்? டிடிடி. அப்புறம் வேற என்ன பயன்படுத்தலாம்? பிஹெச்சி. என்ன பயன்படுத்தலாம்? ஒரு நிமிஷம். டிடிடி பயன்படுத்தலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒண்ணுதானே இது. HCH எக்ஸா HCH. அது என்னடா எழுதிருக்கோம் தம்பி? HCHக்கு நவீன எக்ஸா குளோரைடு ஹென்சின். ரைட், எழுதிக்கோ. எக்ஸா குளோரைடு ஹென்சின் HCH.
HCH தான் கரெக்ட். அது பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு தான் அது. இது HCS தனியா ஒண்ணுக்குது. பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு என்சின். ஹெக்ஸா எழுதுறா. ஹெக்ஸா குளோரைடு என்சின். ஹெக்ஸாக்ளோரைடு என்சின். ஹெக்ஸாக்ளோரைடு என்சின். வினோத்தை காணோம் இன்னைக்கு. என்ன வேலையை போட்டாங்களா? சொல்லுப்பா. HCH பயன்படுத்தலாம், DDT பயன்படுத்தலாம், சரியா? அப்புறம் இதெல்லாம் எதுக்குப்பா? ஈய காலி பண்ண, வீட்டு ஈய காலி பண்ண, சரியா? வீட்டு ஈல எத்தனை சிட்டனுங்குது நம்ம படிச்சதுல? 3. மஸ்கா, டொமஸ்டிகா, அடுத்து 3 வரும் மொத்தம், சரியா? இப்ப அடுத்து பூச்சிக்கொல்லி தடவப்பட்ட குருணை அது பார்த்தாச்சு. DDT HCH பார்த்தாச்சு. 1 ml நுவான் மருந்து 1 லிட்டர்ல கலந்து, புரியுது இல்லையா, தண்ணியோட சேர்த்து அடிக்கலாம், அப்படிதானே? இப்ப 1 ml நுவான் மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து, அது கூட புரியுது இல்லையா வெல்லம், அது கூட என்னது வெல்லம் பிளஸ் வெல்லம், ஓகேவா? அப்புறம் என்னது அன்னாச்சி பழ வாசனை, அன்னாச்சி பிளேவர், புரியுது இல்லையா? பைனாப்பிள் பிளேவர், பைனாப்பிள் பிளேவர், அது அன்னாச்சி பழத்தையே போடணும் அவசியம் இல்ல, பைனாப்பிள் பிளேவர் போட்டா போதும், புரியுது இல்லையா? பிளேவரை கலந்து தெளிச்சு விட்டோம்னா இந்த நுவான் மருந்தால செத்து போயிடும், புரியுது இல்லையா? வெல்லம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குது, இது வந்து அன்னாச்சி பழ வாசனை வந்து இழுக்கும், புரியுது, ஸ்மெல்லுக்காகது, சரியா? இழுத்துன்னு வந்து உட்காந்துரும், புரியுதா? சாப்பிட்டு செத்து போயிடும், சரியா? புரியுதா? சரி. அது போக அப்பப்ப கவர்மெண்ட் ஏதாவது சொல்லும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்துக்கலாமா? எண்ணெய் தடவிய தாள், 8 பங்கு பொடி செய்யப்பட்ட பசை. சொல்லுப்பா. 8 பங்கு பொடி செய்யப்பட்ட பசை, சரியா? 5 பங்கு சுத்திகரிக்கப்பட்ட கடுகு எண்ணெய். 5 பங்கு சுத்திகரிக்கப்படாதவா, சுத்திகரிக்கப்படாத கடுகு எண்ணெய் கலந்து வெந்நீர் மேல வச்சு சூடாக்கி, கவனி, டைரக்டா அடுப்புல சூடு பண்ணக்கூடாது, தண்ணியில வச்சு சூடு பண்ணணும், புரியுதா? டைரக்டா அடுப்புல வச்சா என்ன ஆயிடும், அது பசை இன்னும் அப்படி இறுகி போயிடும் இல்லையா? சுடு தண்ணியில வச்சு சூடு பண்ணணும், சரியா? கவனி, 8 பங்கு பொடி செய்யப்பட்ட பசை, கம்மு, வேற ஒண்ணும் இல்ல, புரியுதா இல்லையா? கம்மு. அப்புறம் 5 பங்கு சுத்திகரிக்கப்படாத கடுகு எண்ணெய் மேல வச்சு சூடாக்கி தாளில் மீது தடவுவோம், புரியுதா? இப்படி தடவுனா அது மேல வந்து ஒட்டிக்கின்னு செத்து போயிடாது, கால் ஒட்டிக்கின்னு, புரியுதா இல்லையா? ஏற்கனவே அது காலை ஒட்டுற மாதிரி இருக்கும், இது வேற பசங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும், சரி? அப்புறம் மின்சார ஈக்குள்ளியே பயன்படுத்தலாம், கரண்ட் உள்ள பேட்டரி இல்ல, அந்த பேட்டு இல்லடா, அந்த ப்ளூ கலர்ல ஒண்ணு வச்சு உள்ள இட்டு போட்டு சாவடிக்கிறாங்களா, அது உனக்கு இல்ல. ஏன்னா அதுக்கு நீல கலர் ஒளி தானே ரொம்ப பிடிக்கும். ஊதா நீலம் 2 கலர் தானே, ஊதா மற்றும் நீலம் 2 கலர் பிடிக்கும், சரியா? என்ன தடவன தாளு. அப்புறம் வீடுகளுக்கு ஸ்கிரீனை போட்டு முதல்ல வீட்டுக்குள்ள ஈய விடாம பாத்துக்கலாம், அப்படிதானப்பா? சரி. அந்த ஸ்கிரீன் இருக்குல்லப்பா, ஸ்கிரீன்ல இருக்கிற ஓட்ட சைஸ் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதை எழுதிச்சு கீழே. திரை ஒரு அங்குலத்தில் 14 துளைகள், ஒரு அங்குலத்தில் 1 இன்ச்சில் 14 வோல்ட்ஸ் தான் இருக்கணும். 1 இன்ச்சு ஸ்கொயர்ல எவ்வளவு இருக்கணும்? 14 வோல்ட்ஸ். தம்பி ஒரு உதாரணத்துக்கு நான் போறாங்க பாரு, இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஸ்கொயர், சரியா? இதுல எத்தனை ஓட்டம் இருக்கலாம்? 14 ஓட்டம் இருக்கணும். அவ்வளவு சின்னதா போகணும்னு அர்த்தம், 14 ஓட்டம் இருக்கணும், புரியுதா இல்லையா? அது மாதிரிக்கிற ஒரு ஸ்கிரீன் போடுன்றான், புரியுதா? அப்பதான் எது வராது உள்ளார. நீ வெறும் கம்பி வேலி மாதிரி என்ன போட்டுச்சுன்னா அது உள்ள வந்துருமா இல்லையா? அடுத்து விளக்கு ஒளியில் ஈக்களை அழிக்கலாம், முதிர் ஈக்களை விளக்கு ஒளியில் அழிக்கலாம், சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தப்பா ZCE. சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வருமா? தண்ணி குடிச்சிட்டு. சாமி யார தூங்குறான்.
இந்த பாடம் முடிஞ்சு